ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये காசின்வாய்க்கரம் விற்கிலும் கரமாதிமாற்றிலிசோரிட்டு தேசவார்த்த படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்ன பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சனத்குமார சம்ஹிதையில் புண்ணியக்ஷேத்திர பிரஸ்தாவத்தில் சொல்லப்பட்டுள்ளதான கோஷ்டிபுரம் மகிமையிலே 4வது அத்தியாயத்தினுடையதான தொடர்ச்சி. இப்படியாக பிரம்மாவானவர் சத்தியலோகத்திலே கண்வருக்கும் நாரதருக்கும் நிருசிம்மாவதாரத்தை எல்லாம் வர்ணித்தார். பிரகலாதனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அப்படி நிருசிம்மாவதாரத்தை பத்தி எம்பெருமான் சங்கல்பிப்பதற்கும் தேவர்கள்லாம் கோஷ்டியா சேர்ந்து யோசிப்பதற்கும் காரணமான கோஷ்டிபுரத்திலே இருக்கக்கூடியதான கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் பிரம்மா கதம்பரை பார்த்து சொல்றார், சுவாமி நமஸ்காரம், உங்களுடைய புண்ணியமான ஆசிரமத்திலே எடுத்த சங்கல்பத்தின்படிதான் நிருசிம்மாவதாரம் நடந்தது. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த தேவரீர் உம்மால ஹிரண்ய சம்ஹாரமாகி தேவகாரியம் நடந்திருக்கிறது. ஆகையினாலே உமக்கு என்ன வரம் வேணுமோ இஷ்டப்படி கேளோ, அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன்னு பிரம்மாவானவன் கதம்பருக்கு தெரிவித்தான். கதம்ப மகரிஷி எதுக்கும் ஆசைப்படாதவர். தான் பெரிய பதவிகளுக்கு வரணும்னோ, தனக்கு பெரிய செல்வங்கள் எல்லாம் வரணும்னோ, இப்படி அழியக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் ஆசை இல்லாத உத்தமமான ஆத்மா. அவர் பிரம்மாவை பார்த்து சொல்றார், ஹே நல்ல குணம் பொருந்திய பிரம்மா, உனக்கு நமஸ்காரம். எனக்கு வரம் தரணும்னு நினைச்சே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது எனக்கு பிரயோஜனமான வரம் தர முடியும்னா, பரம தேஜஸ்வியா 1000 கோடி சூரியன்களை காட்டிலும் பிரகாசமா திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கானே பெருமாள் பரமபதநாதன், என்னுடைய பல கால தபஸுக்கு இறங்கி என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து க்ஷீராப்திநாதனா பன்னக்கம் ருதுஷாயியா உரகமில்லனையானா சேவை கொடுத்தானே பெருமாள், அவனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில் அமைத்து தர வேணும். அதோடு கூட தேவர்கள்லாம் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து எந்த எம்பெருமான சேவித்து பிரார்த்தித்து தங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கணும், ஹிரண்ய சம்ஹாரம் ஆனோன்னு பிரார்த்திச்சுண்டாலும் அந்த தேவர்களை எல்லாம் எப்போதும் தேவலோகத்திலிருந்து ரட்சித்துக் கொண்டிருப்பவனான உபேந்திர நாராயணன் சொல்லக்கூடிய ஸ்தித நாராயணன் எம்பெருமான், அவனுக்கும் ஒரு விக்கிரகம் ஏற்படுத்தி அவனையும் பிரதிஷ்டை பண்ண வேணும். அதோடு கூட ஹிரண்யனை அப்படியே கவமா பிடிச்சின்ற நிருசிம்மனுடையதான திருக்கோலத்தை நீர் எனக்கு ஞான திருஷ்டியினாலே காட்டினீர், நான் பார்த்தேன். கோபத்தோடு கூட ஸ்தம்பத்திலிருந்து ஆவிர்பவித்த நிருசிம்மன் அப்படியே கனகச்சிதமா ஹிரண்யனை பிடிச்சு தன் மடியில கிடத்தி கொண்டதான கோலம் ஒண்ணும், அவனுடைய மார்பை கீண்டு அவனுடைய குடலை உருவி மாலையாக போட்டுக் கொண்டதான ஹிரண்ய வதத்தை பண்ணக்கூடிய நிருசிம்ம கோலம் ஒண்ணும் அப்படின்னு 2 திருக்கோலங்களை என்னுடைய ஞான திருஷ்டியினாலே நான் சேவித்தேன். அந்த 2 திருக்கோலங்களோடு கூடிய நிருசிம்மனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணணும். அதோடு கூட எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியதான ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறானோ அந்த பரமபதநாதன் திருக்கோலத்தோடு கூட எம்பெருமானுக்கு ஒரு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணணும். இப்படி எம்பெருமான்களுக்கு பல நிலைகளில் பல திருக்கோலங்களில் திருக்கோயில் அமையுமாறு உத்தமமா வேறெங்கும் இல்லாதபடிக்கு விசேஷமான சில்பசாஸ்திர கலையோடு கூட ஒரு விமானத்தை ஏற்படுத்தி ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணி தர வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டர். அப்பவும் கூட பெருமாளுக்கு கோவில் கட்டணும், விமானத்தை பிரதிஷ்டை பண்ணணும், அதுல பல பெருமாள்கள்ல பல நிலைகள்ல பிரதிஷ்டை பண்ணணும், அவளை எல்லாம் தான் சேவிச்சுட்டு வரணும், தன் கையால் ஆராதனை பண்ணிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டாரே தவிர தனக்குன்னு ஒரு வரமும் கேட்கல. உடனே பிரம்மா தனக்குன்னு எதையும் கேட்காம பெருமாளையே நினைக்கக்கூடியவர் நீர். அதனால கீதையில எம்பெருமான் சாதித்தது போல ஞானீது ஆத்மைவ மேமதம் அப்படின்னு எம்பெருமானை தவிர வேறு ஒரு பலனையும் நாடாத ஞானியாக எம்பெருமானுக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய உத்தமர் நீர், பரம பாகவதோத்தமர், நித்தியசூரிகளோடு சமானமானவர். உம்முடைய திருவுள்ளப்படியே பண்றேன்னு சொல்லி பிரம்மாவானவன் உடனே
தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவையும் அசுரலோக சிற்பியான மயனையும் உடனே அங்கு வரவழைத்து, நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா, ரொம்ப உன்னதமானதா, இந்த பூலோகத்திற்கு அலங்காரமா, பல லோகத்திலிருந்து வரக்கூடிய தேவர்கள் கந்தர்வர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு விமானத்தை எந்த லோகத்திலும் சேவிக்க முடியாது, பூலோகத்துல கூட இங்க மட்டும்தான் சேவிக்க முடியும்னு சொல்லி இந்த விமானத்தை சேவிக்கிறதுக்காகவே இந்த க்ஷேத்திரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த பூலோகத்திற்கு அலங்காரமா அணியாக திகழக்கூடியதான ஒரு விமானம். அந்த விமானம் எப்படி இருக்கணும்னா 3 தளங்கள் உள்ளதா இருக்கணும், 3 அடுக்குகள் உள்ளதா இருக்கணும், தேவார்கமா இருக்கணும், தேவதைகளுக்கு மிகவும் உகப்பானதா, தேவதைகள் வசிக்கும்படியானதா இருக்கணும். அப்பேற்பட்ட விமானத்தை ரொம்ப அவசரம் அரக்க பறக்கெல்லாம் இல்லாம சாவதானமா நிதானமா நல்ல திருப்தியா உங்களுடைய திறமையெல்லாம் முழுசா கொட்டி உடனே அமைங்கோ, உடனே அந்த வேலையை தொடங்குங்கன்னு சொன்னார். அவளும் பிரம்மாவினுடைய ஆக்னியை சிரமேற்கொண்டு இப்போது இருக்கக்கூடியதான உத்தமமான அஷ்டாங்க விமானத்தை சமைக்க ஆரம்பித்தார்கள். அந்த விமானத்திலே பிரம்மாவானவன் என்னென்னலாம் சொன்னானோ அத்தனை அம்சங்களும் நிறையும்படியா பிரம்மாவுக்கும் கதம்ப மகரிஷிக்கும் அந்த விமானத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான்களுக்கும் பரம திருப்தி ஏற்படும்படியா எல்லாருடைய மனசையும் கவரும்படியாக அந்த விமானத்தை அவன் நிர்மாணம் பண்ணினான். பண்றச்ச இவன் தேவன் என்றும் அவன் அசுரன் என்றும் அவர்களுக்குள்ளே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் பேதமும் இல்லாமல் பிரம்மா சொன்ன காரியத்தை, ரிஷிக்காக பண்ணக்கூடிய காரியத்தை, எம்பெருமானுக்காக பிரதிஷ்டை பண்ணக்கூடியதான இந்த விமானத்தை ஆலயத்தை நன்னா பண்ணி முடிக்கணும்ன்ற ஒரே ஸ்ரத்தையோடு கூட எப்படியானா புலியும் பசுவும் பகையில்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒற்றுமையாக அந்த காரியத்தை பண்ணினா அதனுடைய வெளிப்பாடாக விமானம் ரொம்ப நன்னா அமைஞ்சது. அதோடு கூட கதம்பர் கேட்கிறார், இந்த விமானத்திற்கு எந்த லோகத்திலும் இல்லாததான ஒரு பிரசித்தி ஏற்பட வேணும். அதோடு கூட இந்த விமானத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு பாவம் போகும்படியா நீ வரம் கொடுக்கணும். இந்த விமானத்தையும் இதுல இருக்கிற எம்பெருமான்களையும் சேவிக்கிறவா கொண்ட பெண்டிர் மக்கள் சுற்றர் உற்றத்தாரோடு நன்னா வாழும்படியா அப்படின்னு ஆழ்வார் அனுகிரகம் பண்ணினது போல பசங்களோடும் குடும்பத்தோடும் பந்தங்களோடும் நண்பர்களோடும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடும் பூரணமான வாழ்வு வாழ்ந்து கடைசியில அந்த அடியார்கள் எல்லாம் உன்னுடைய அந்தமில் பேரின்பம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கும் சேர வேணும் என்பதாக இத்தனை பலன்களையும் அந்த விமானத்தை சேவிக்கிறவாளுக்கும் அந்த பெருமாளை சேவிக்கிறவாளுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரம்மாவின் இடத்துல கதம்பர் வேண்டின்றார். அப்படியே ஆறுது ததாஸ்தோ. நீங்க என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே மத்தவாளுக்காக கேட்கறீங்க, உங்களுக்காக ஒன்னும் கேட்கல, லோகக்ஷேமார்த்தம் கேட்கிறபடினாலே, பயநலம் இல்லாம கேட்கிறபடினாலே நீங்க கேட்ட எல்லா வரத்தையும் நான் கொடுத்தேன்னு பிரம்மா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மேலும் பிரம்மா பேச ஆரம்பிக்கிறார். இந்த லோகத்திலே பலவிதமான விமானங்கள் உண்டு, அதிலே 16 விமானங்கள் ரொம்ப உத்தமமான விமானங்களாக ஆகம சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் கொண்டாடப்படுகின்றன. அத்தனை விமானங்களிலும் குறிப்பாக இந்த 16 விமானங்களிலும் ரொம்ப உசந்ததாக இருக்கக்கூடியது இந்த அஷ்டாங்க விமானம்னு சொல்லக்கூடிய விமானம். இந்த விமானம் திருவஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை போல அதிலே 8 எழுத்துக்கள் இருப்பது போல இதிலே 8 அங்கங்கள் சேர்ந்து அஷ்டாங்க விமானமாக கருதப்படும். அந்த திருமந்திரத்திலே பிரணவம், நாராயண நாமா, நமசப்தம்னு சொல்லக்கூடிய 3 பதங்கள் இருப்பது போல இந்த விமானத்திலே முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம்னு சொல்லக்கூடிய 3 அடுக்குகள், 3 மாடிகள் இருக்கும். இது அஷ்டாட்சரத்தினுடைய ஸ்வரூபமாக விளங்குகிறது. திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஒருவன் சேவிக்கணுமானா திருக்கோட்டியூர்ல சேவிக்கலாம்னு சொல்லும்படியா அஷ்டாங்க விமானத்தை சேவித்தாலே அஷ்டாட்சரத்தை சேவித்தது போல ஆகிறது. அஷ்டாட்சரத்தை ஆச்சாரியனிடத்துல உபதேசமா வாங்கிக்கலாம், வாயை விட்டு சொல்லலாம், மனசால ஜபிக்கலாம். ஆனா நேர சேவிக்க முடியுமா? அஷ்டாட்சரத்திற்கு ஒரு விக்கிரகம் இருக்குமான்னா இந்த திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானம் தான் அஷ்டாட்சரத்தினுடைய விக்கிரகமாக கருதப்படும். அஷ்டாட்சர மந்திரத்துக்குள்ள யார் இருக்கா? அஷ்டாட்சர மந்திர பிரதிபாத்திய தேவதை எது? திருவஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடியது யாரை வணங்குகிறது? அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தமா அதனுடைய தேவதையா சுவாமியாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அதுக்குள்ள போய் பார்க்கணும். அது எப்படி மந்திரத்துக்குள்ள போய் பார்க்கறதுன்னா, எந்த ஆச்சாரியனானவர் மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரோ
அவரிடத்திலோ அல்லது அவருடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு வேறு ஒரு ஆச்சாரியனிடத்திலோ அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் பூரணமா காலக்ஷேபம் கேட்கணும். சுருக்கமா சொல்லணும்னா ஸ்ரீமத் ரகசியத்ரயசார காலக்ஷேபம் நன்னா கேட்கணும். கேட்டோமானா அதுல பிரதானமா மூலமந்திராதிகாரம்னு சொல்லக்கூடியதான திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் விளக்கக்கூடியதான அதிகாரம், அந்த அதிகாரத்தை முறைப்படி ஆச்சாரியனிடத்துல அவகாசமா காலக்ஷேபம் கேட்டோமானா அஷ்டாட்சர மந்திரத்துக்குள்ள யார் இருக்கா என்ன இருக்குன்றதெல்லாம் நன்னா தெரியும். சுவாமி எல்லாருக்கும் அந்த மாதிரி காலக்ஷேபம் கேட்கக்கூடியதான பாக்கியம் எல்லாம் அமைஞ்சுடுறது இல்லையே. அப்படி கேட்க முடியாதவா என்ன பண்றதுன்னா இந்த அஷ்டாட்சரத்தினுடைய ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அஷ்டாங்க விமானத்தை சேவித்தால் அஷ்டாட்சர மந்திரத்தை சேவித்தது போல் ஆகிறது. அந்த அஷ்டாட்சர மந்திரத்துக்குள்ள யார் இருக்கா? ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான். அதே ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த அஷ்டாங்க விமானத்துக்குள்ளும் இருக்கிறான். அஷ்டாட்சரத்துக்குள்ளே தேவதையாக இருப்பவன் எவனோ அவனே அஷ்டாங்க விமானத்துக்குள்ளும் தேவதையாக இருக்கிறான். அந்த அஷ்டாட்சர மந்திரமானது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதைன்னு காட்டி கொடுக்கறது ஒன்னும். அந்த மாதிரி இந்த அஷ்டாங்க விமானமும் உள்ள போய் சேவிக்கிறவாளுக்கு இங்க படுத்துண்டும் நிந்துண்டும் நடனமாடிக்கொண்டும் அமர்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதைன்னு காட்டி கொடுக்கிறது. ஆகையினாலே அந்த திருவஷ்டாட்சர மந்திரம் ஒரு ரூபம் ஒரு வடிவம் கொண்டு வரும்னு சொன்னால் அதுதான் இந்த அஷ்டாங்க விமானம் அப்படின்னு பிரம்மா சொல்றார். சகல வேதங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடியது திருவஷ்டாட்சர மந்திரம். அந்த திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய சுருக்கமாக இருக்கக்கூடியது பிரணவம். அந்த பிரணவத்திலே 3 அக்ஷரங்கள் உண்டு. பிரணவத்தை ஒரு அக்ஷரமாவும் சொல்றோம், சம்யுக்தாட்சரமா சமஸ்த பதமா சொல்றச்ச, கூட்டெழுத்தா சொல்றச்ச பிரணவத்தை ஒரே எழுத்தா சொல்றோம், ஓர் எழுத்து பதம்னு சொல்றோம். அதையே பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அகார உகார மகாரம் அப்படின்னு அ உ ம அப்படின்னு சொல்றோம். அதுல அகாரம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான், உகாரம்னு சொல்லக்கூடியவள் விராட்டி, மகாரம்னு சொல்லக்கூடியவன் ஜீவாத்மா. இவா 3 பேரும் சேர்ந்துதான் பிரணவம்னு சொல்றோமே. அந்த மாதிரி திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியது இந்த அஷ்டாங்க விமானம். எப்படி திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய சாரமா பிரணவம் இருக்கோ அந்த மாதிரி இந்த அஷ்டாட்சர விமானத்தில் அகாரம் அ என்கிற அக்ஷரத்தினாலே சொல்லப்படுகிற எம்பெருமானும் வசிக்கிறான். உகாரம் உ என்கிற அக்ஷரத்தினாலே சொல்லப்படுகிற திருமாமகள் நாச்சியாரும் வசிக்கிறாள். அதோடு கூட மகாரம் மா என்ற அக்ஷரத்தினாலே சொல்லப்படுகிற ஜீவாத்மாக்களும் வசிக்கிறார். பெருமாளுடைய நாபியிலிருந்து கொடி போறது, கொடி மேல தாமரை, தாமரைக்கு மேல பிரம்மா இருக்கான், பிரம்மா ஒரு ஜீவாத்மா, அதனால ஜீவாத்மா அந்த விமானத்துல வசிக்கிறது. ருத்ரன் வசிக்கிறான், இந்திரன் வசிக்கிறான். பெருமாளை சேவித்து வரம் வாங்கிக்கிறதுக்காக வந்த அத்தனை தேவதைகளும் பெருமாளை சுத்தி நின்று இருக்கா விமானத்துல. அதோடு கூட கதம்ப ரிஷியானவர் நித்தியவாசம் பண்ணிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றார். பெருமாளுடைய திருவடிவாரம் பக்கம் கதம்ப மகரிஷி, நாரத மகரிஷி எல்லாம் பெருமாளை சேவிச்சென்றிருக்கிறது போல சுதை சிற்பங்கள் உண்டு. அதோடு கூட அர்ச்சக சுவாமி முதற்கொண்டு கைங்கரிய பரா முதற்கொண்டு வந்து சேவிக்கிற அடியவர்கள் வரைக்கும் அத்தனை ஜீவாத்மாக்களும் போய் சேர்ந்து சேவிக்கக்கூடியதான உத்தமமான விமானம். அதனாலே பரமாத்மா, பிராட்டி, ஜீவாத்மா 3 பேருடைய சேர்த்தியாக விளங்கக்கூடிய விலட்சணமான விமானம் இந்த அஷ்டாங்க விமானம். அப்படியே கலகலன்னு நிறைய அடியார்களோடு கூட எம்பெருமான் உற்சவங்கள் எல்லாம் கொண்டாடி கொள்ளக்கூடிய நித்திய திருவாராதனம் கண்டருளக்கூடியதான விமானமாக இந்த விமானம் விளங்கும். இந்த அஷ்டாங்க விமானம் மட்டும் 3 அடுக்குகள் இருக்கும். அதோடு கூட இன்னும் மேற்பட்ட தலங்களும் அமையும்படியா நன்னா கோவில கட்டுங்கோ. முதல்ல இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபிம்பப்படுத்துவது போல ஒரு ஆலய நிர்மாணம் பண்ணுங்கன்னு பிரம்மா சொன்னான். இந்த கோவிலை பார்த்தா இந்த லோகம் எப்படி இருக்கதோ அந்த தத்துவம் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி ரீதியில பண்ணுங்க. அப்படின்னா நாம பூமியில இருந்து இருக்கோம், இது பூலோகம். பூமிக்கு கீழையும் லோகங்கள் உண்டு, பூமிக்கு மேலையும் லோகங்கள் உண்டு. அதை ரெப்ரசன்ட் பண்ற விதத்திலே இங்கே தரை தளத்தில் கோவில் உண்டு, தரைக்கு கீழே பள்ளந்தோண்டி இறங்கி போனா பாதாள மாட்டமாவும் சன்னதி உண்டு, தரைக்கு மேல மாடி ஏறி போனாலும் நிறைய நிலைகள் உண்டு. அந்த மாதிரி பல அடுக்குகள் இருக்கக்கூடிய இந்த சன்னதி எதை உணர்த்துறதுன்னா
இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் பல அடுக்குகள்ல பல லோகங்களை கொண்டிருக்கிறதே, 7-14 லோகங்கள்னா சொல்றோமே, அதை நினைவுறுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஆலய வடிவமைப்பு. முதல்ல கீழ்த்தலம், அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாதாள லோகத்தை குறிக்கக்கூடியதான நிலையிலே நர்தன கிருஷ்ணன் சொல்லக்கூடிய நடனமாடக்கூடிய பெருமாள் ஆச்சரியமா ருக்மிணி சத்யபாமாவோடு கூட நடனமாடிக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாள் பூலோக பெருமாள், அதாவது பூலோகத்திலே அவதாரம் பண்ணி, கிருஷ்ணனாக பூலோகத்திலே அவதாரம் பண்ணி ருக்மிணி சத்யபாமைகளுடன் வாழ்ந்து எல்லோரும் ஆராதிக்கும்படியான தெய்வமாக இருக்கக்கூடிய பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணி பூலோகவாசிகளை ரட்சித்த பூலோக தெய்வமான பெருமாள் அந்த நர்தன கிருஷ்ணன். அவன் கீழ்தளத்துல இருக்கான். அதுக்கு மேல முதல் அடுக்குல சயன திருக்கோலத்திலே திருப்பார்கடல்ல சேவை சாதிப்பது போல க்ஷீராப்திசாயி, க்ஷீராப்திநாதன், பன்னக்கம் மிருதுஷாயின்னு சொல்லக்கூடிய உரகமெல்லனையான சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானுடையதான தர்மபத்தினி தரைதளத்திலே ஆச்சரியமா திருமாமகள் நாச்சியார் என்கிற பெயர்ல கோயில் கொண்டிருக்கா. பாதாள லோகமாட்ட இருக்கக்கூடியதான ரகசிய அறையிலே பூலோக பெருமாளான கண்ணன் சேவை. அடுத்தபடி பூலோகம்னு சொல்லக்கூடியதான தரைதளத்திலே திருமாமகள் நாச்சியார் தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளி சேவை சாதிக்கிறா. கூட ராமன் இல்லாம சேவை சாதிக்கிறார். அவள்லாம் தனித்தனி சன்னதியில் இருக்கா. முதல் அடுக்குல திருப்பார்கடலாட்டமா அங்கே உத்தமமான க்ஷீராப்திநாதன் உரகமெல்லனையான், அதோடு கூட இந்திரனாலே ஆராதிக்கப்பட்டு கதம்ப மகரிஷிக்கு ஏற்படுத்தி கொடுத்த சௌமிய நாராயண பெருமாள் வெள்ளியான்னு சொல்லக்கூடிய மூர்த்தி, உபயநாச்சிமார்களோடு கூட வெள்ளியினாலான திருமேனி தேவலோகத்து பெருமாள். இரண்டாவது அடுக்கிலே நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்களோடு தேவலோகத்து பெருமாளான உபேந்திர நாராயணன் என்கிற ஸ்தித நாராயணன். அந்த எம்பெருமான் தேவலோகத்திலேயே இருந்துண்டு அங்கேயே இந்திரனுடைய தம்பியாக அவதாரம் பண்ணி எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிற பெருமாள். எப்படியானா எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல பலராமனுடைய தம்பியா அவதாரம் பண்ணினானோ அந்த மாதிரி இந்திரலோகத்திலே இந்திரனுடைய தம்பியாக அவதாரம் பண்ணினவன் உபேந்திரன் சொல்லக்கூடிய பெருமாள். உபேந்திர நாராயணன் தான் அந்த பெருமாளை சொல்ற வழக்கம். அந்த பெருமாள் எப்படி இங்க வந்தார்? தேவர்கள்லாம் அவ லோகத்துல பாதுகாப்பு இல்லாத போது ஹிரண்யனுக்கு பயந்து அவளுடைய அத்தியாவசியமான வஸ்துக்களை எல்லாம் ஏழை பண்ணிட்டு கையில எடுத்துட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுட்டு இருந்தாலும், அப்ப அவ நித்தியம் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தை விடாம பண்ணியானோ, அவ பண்ணக்கூடிய திருவாராதனத்தை பண்ணியானோ, அவ சேவிக்கிற பெருமாளை சேவிச்சானோ, அதனால அவ அந்த லோகத்துல சேவிக்கிற பெருமாள்களை எல்லாம் கூடவே எடுத்துட்டு சுத்தின்னு இருந்தா. அப்போ அவ எங்க வந்து பாதுகாப்பா தங்கியிருந்தாலோ அந்த கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே அவளுடைய திருவாராதன பெருமாளை வச்சு சேவிச்சுட்டு இருந்தாலும் திருவாராதனம் பண்ணி அந்த மூலவர் தான் இந்த உபேந்திர நாராயணன் சொல்லக்கூடிய ஸ்தித நாராயணன். உற்சவர் தான் சௌமிய நாராயணன் சொல்லக்கூடிய வெள்ளியான். ஆக அந்த தேவலோக பெருமாள் இங்க எழுந்தருளி இருந்தார் என்னுடைய ஆசிரமத்திலே. அவர் ஞாபகமா அவருக்கு ஒரு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணுங்க ஆயிடுத்து. இந்த எம்பெருமான் தான் தேவர்களை வழி நடத்தி அவ எங்க போனாலும் அவளுக்கு ரட்சையா பாதுகாப்பா இருந்துட்டு ஹிரண்யவதத்தை பத்தி ஆலோசனை பண்ணுவதற்கு காரணமாக மூல காரணமாக இருந்த பெருமாள். அடுத்தபடி மூணாவது அடுக்கிலே வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரு நாள் போய் சேர வேண்டியதான ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதம். அங்க எம்பெருமான் எப்படி பரமபதநாதனா ஸ்ரீவைகுண்டநாதனா ஸ்ரீபூமி நீலாதேவிகளோட சேவை சாதிக்கிறானோ அந்த திருக்கோலத்தை மூணாவது அடுக்கிலே பெருமாள் அமர்ந்த நிலையிலே பண்ணி வைங்கோ. இந்த பாதாள லோகத்துல இருக்கிற பெருமாள் வந்து நடனமாடுற பெருமாள், நாட்டியமாடுற பெருமாள். முதல் தளத்துல இருக்கிற பெருமாள் படுத்துட்டு இருக்கிற பெருமாள். இரண்டாவது தளத்துல இருக்கிற உபேந்திர நாராயணன் நின்றுட்டு இருக்கிற பெருமாள். இந்த மூணாவது அடுக்குல இருக்கக்கூடிய பரமபதநாதன் உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு நின்ற, இருந்த, கிடந்த, நாட்டியமாடியன்னு சொல்லக்கூடிய 4 நிலைகள்ல விக்கிரகம் இங்கே. இதோடு கூட இரண்யனை லாகவமாக பிடித்து கொண்ட நிருசிம்மன் அவன் தெற்கு நோக்கி அமர்ந்தவாறு சேவை சாதிக்கக்கூடிய தட்சிணேஸ்வர நிருசிம்மன், அவனுக்கு தெற்காழ்வான்னு பேரு. அதே மாதிரி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணின ஹிரண்ய வத நிருசிம்மன், அவன் வடக்க பார்த்து சேவை சாதிக்கிற பெருமாளானபடியினாலே உத்தரேஸ்வர நிருசிம்மன் என்கிற வடக்காழ்வான் அப்படின்னு அவனுக்கு திருநாமம். இந்த பெயர்களோடு கூட விஸ்வகர்மாவும் மயனும் தான் சிருஷ்டி பண்ணினான்.
இவ ஏதோ விக்கிரகத்தை கட்டிட்டோம் பேர் நீங்களா வச்சுக்கோங்கன்னு இல்ல, அந்த விக்கிரகத்துக்கு தகுந்த பெயரையும் அவளே சூட்டிட்டா, அல்ல அந்த பெயருக்கு தகுந்த விக்கிரக லட்சணத்தையும் அவளே வடிவமைச்சா. ஆக அவளே விமானத்தை நிர்மாணம் பண்ணினா, அவளே விக்கிரகங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணினா, அவளே பிரதிஷ்டயம் பண்ணினா, அவளே பெருமாளுக்கு நாமகரணம்னு பேரும் பொருத்தமா சூட்டினா. இப்படி கதம்ப ரிஷி ஆசைப்பட்டு பிரார்த்தித்து கொண்டபடி எம்பெருமானுடைய பல திருக்கோலங்களை, அவன் வசிக்கிற பல லோகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய பல அடுக்குகளில் தாயாருக்கு தனி கோயிலோடு கூட ஆகம சாஸ்திரப்படியான விமான லட்சணங்கள் எல்லாம் பொருந்தியதாக அஷ்டாங்க விமானம் என்று பெயர் பெற்ற உத்தமமான விமானத்தை தேவர்களும் வந்து தொழும்படியான தேவார்கமாக மூணு லோகங்களிலும் மிகவும் அரிதான விமானம் என்று சொல்லும்படியாய் அந்த விமானத்தை ஸ்தாபிச்ச விஸ்வகர்மாவும் மயனுமே அதை பார்த்து இத்தனை உத்தமமான விமானத்தை நாங்களா சமைத்தோம்னு ஆச்சரியப்படும்படியாக சென்று சேவிக்கிறவாளுடையதான அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியதாக மங்களகரமான விமானமாக பகவானுடைய பிராட்டியினுடைய சாநித்தியம் எப்போதும் இருக்கக்கூடிய விமானமாக எல்லா லோகங்களிலும் உத்தமமான விமானம் என்கிற பெயரை இந்த விமானம் பெறட்டும் அப்படின்னு பிரம்மா வாக்கு கொடுத்தான். அந்த மாதிரியே இந்த விமானம் திகழ்கிறது. கதம்பர் ஆசையை பிரம்மா நிறைவேற்றிட்டார். இப்போ கதம்பருடைய அனுகிரகத்தையும் பிரம்மாவினுடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு இருக்கிற பெருமாள்களை எல்லாம் சேவிச்சுட்டு விஸ்வகர்மாவும் மயனும் அவாவாளுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்தார். இப்போ புலன்களை வென்று தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்தவரான கதம்ப மகரிஷி பிரம்மாவுக்கு நன்றி தெரிவித்து விட்டு எந்த விதமான கவலையும் இல்லாமல் இனி எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டா. பூலோகத்து பெருமாள் இருக்கார், தேவலோகத்து பெருமாள் இருக்கார், திருப்பார்கடல் பெருமாள் இருக்கார், ஸ்ரீவைகுண்டநாதன் இருக்கார். இந்த மாதிரி முக்கியமான பெருமாள்கள் எல்லாம் வந்துட்டா. இங்க தாயாரும் இருக்கா. இதுக்கு மேல நமக்கு என்ன குறை? இனி தபஸ் பண்ணி ஒரு பெருமாளை சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தபஸ்கள் எல்லாம் வசந்த தபஸா இருக்கக்கூடிய பகவானுடைய திருவாராதனம்னு சொல்லக்கூடியதான தபஸை, யாகங்களிலெல்லாம் வசந்த யாகமாக இருக்கக்கூடிய பகவதாராதனம்னு சொல்லக்கூடிய யாகத்தை ஆகம சாஸ்திரப்படி பண்ணிண்டு எம்பெருமானுக்கு வேத பாராயணம் எல்லாம் பண்ணிண்டு விசேஷமா உற்சவங்கள் எல்லாம் பண்ணிண்டு காலங்கழிக்கலாம் அப்படின்னு கதம்ப மகரிஷி இனி தபஸ் பண்றதில்லே, உத்தமமான தபஸ் பகவதாராதனம் தான் பண்றதுன்ற தீர்மானத்துக்கு வந்தார். தேவர்களாலே திருப்பார்கடல் தீர்த்தத்தை கொண்டு ஏற்படுத்தப்பட்டதான கோவிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய உத்தமமான தேவ புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு பக்கத்துல ஓடக்கூடியதான மணிமுக்தா நதியினுடைய பவித்திரமான ஜலத்தை கொண்டு இத்தனை அடுக்குகளிலும் இருக்கக்கூடிய எல்லா எம்பெருமான்களுக்கும் திருமஞ்சனம் திருவாராதனத்தை எல்லாம் பண்ணிக்கொண்டு தலிகம்ச பண்ணி கண்டருள பண்ணிக்கொண்டு விசேஷமா நிறைய ஸ்ரீ வைஷ்ணவால கொண்டு உற்சவங்கள் எல்லாம் பண்ணிட்டு பல காலம் கதம்ப மகரிஷி அனுபவிச்சுட்டு வந்தார் பெருமாளை. 3 காலங்கள்லயும் ஆராதனை பண்ணினார்னு புராணம் சொல்றது. விமானத்துல இருக்கிற ஒரு பெருமாளுக்கும் தனி திருவாராதனம். அப்படி ஃபார்மாலிட்டிக்கு எல்லாருக்குமா சேர்ந்து கை காட்டுறதெல்லாம் இல்ல. ஒரு பெருமாளுக்கும் முக்கிய கல்பமா நிறுத்தி நிதானமா திருவாராதனம், 3 கால திருவாராதனம். கார்த்தால எழுந்துட்டாரானா ராத்திரி சயனிச்சுக்கிற வரைக்கும் அனுஷ்டானமும் பெருமாள் ஆராதனமுமே சரியா இருக்கும் அவருக்கு. அத்தனை ஆச்சரியமான ஆராதனங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார். இப்போ தேவர்கள் பிரம்மா ரிஷிகள் அவளுடைய ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துட்டா. பழையபடி கதம்ப மகரிஷி மட்டும் சில ரிஷிகளோடும் சில ஸ்ரீ வைஷ்ணவாலோடும் ஆசிரமத்தை நடத்திட்டு வந்தார். அப்போ எங்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வாயு, காத்து வீசாத இடம்னு ஒண்ணு உண்டோ? எல்லா இடத்துலயும் காத்து வீசுறான் ஒன்னும். அந்த வாயுவானவன் இந்த கோஷ்டியபுரத்திலே வீசிக்கொண்டிருந்த போது இந்த இடத்துல வந்துதானே பெருமாள் சங்கல்பம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் எல்லாம் பண்ணினார். இந்த இடம் தானே நம்மளை எல்லாம் பழையபடி காப்பாற்றி கொடுத்த இடம். இங்கே கதம்பர் ஆசைப்பட்டு விமானம் கோவில்லாம் ஏற்படுத்த சொன்னார், பிரம்மா ஏற்படுத்தி கொடுத்தான். கதம்பர் எப்படி இருக்கார், பெருமாள் திருவாராதனம் எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு வந்தான். வந்தா ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. ஒரு அடுக்குல இருக்கிற பெருமாளையும் போய் சேவித்தான் வாயு. தன்னுடைய குளிர்ந்த காற்றாலே எம்பெருமான்களுக்கு வீசினான். பெருமாள்கள் திருமேனி எல்லாம் குளிர்ந்து போச்சு. பெருமாள்கள்லாம் அங்க சுகமா சாஸ்திர ரீதியில பரம பக்தியோடு கூட கதம்பர் பண்ணக்கூடிய ஆராதனங்களை எல்லாம் வாங்கிட்டு நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த சந்தோஷமான விஷயத்தை உடனே நம்முடைய ராஜாவான இந்திரனிடத்துல போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாயுவானவன் உடனே தேவலோகத்துக்கு போனான்.
தேவலோகத்துக்கு போய் இந்திரன் இடத்துல சொன்னான். கதம்ப ரிஷி அஷ்டாங்க விமானத்தை ரொம்ப நன்னா ஆராதனை பண்ணிட்டு வரார். பெருமாள்கள்லாம் ரொம்ப சாநித்தியத்தோடு கூட ஸ்திரவாசம் பண்ணிட்டு சந்தோஷமா வசிச்சுட்டு இருக்கா தாயார்களோட. அப்படி உத்தமமான அந்த கோஷ்டி கஷேத்திரத்தை சேவிச்சுட்டு அங்கே இருந்துதான் நேர இப்ப இங்க வரேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்திரனுக்கு ஒரு ஆசை. நமக்கெல்லாம் கஷ்டகாலம்னு சொல்லும் போது அந்த இடத்தை கண்டு அந்த கதம்ப ரிஷியினுடைய காலில் தானே போய் எல்லாரும் விழுந்தோம். அவருடைய ஆசிரமத்தில இருந்து தானே நம்ம எல்லாம் பாதுகாப்பாக உணர்ந்தோம். அங்கே இருந்து தானே பழையபடி நம்முடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது. அதனால அந்த மகானுக்கு ஏதாவது ஒரு பரிசு தரணும். பிரம்மாவானவர் அவருடைய நன்றியை தெரிவிக்கும் முகமா வரம் கொடுத்துட்டார். நாம ஏதாவது ஒரு பரிசு தரணும், என்ன தரலாம்னு நினைச்சான் இந்திரன். அப்போ நன்னா ஞாபகம் இருக்கு இந்திரனுக்கு. பல காலம் கதம்பருடைய ஆசிரமத்திலே வசித்துக் கொண்டு வந்த போது அவன் இந்த தேவலோக பெருமாளா தன்னுடைய ஆராதன மூர்த்தியா இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாள் உற்சவரை உபயநாச்சிமாரோட தித்தியம் ஆராதனம் பண்றத வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பார் கதம்பர். பாக்குறச்ச என்ன இந்த பெருமாள் இவ்வளவு அழகா இருக்காரு, வெள்ளியினாலான திருமூர்த்தியா இருக்கார், இத்தனை விலட்சணமா இருக்கார், பெருமாளை சேவிக்கிறச்ச அப்படியே நமக்கு பக்தி பெருகிறது. இந்த பெருமாளை நம்முடைய ஆசிரமத்துல வச்சுட்டு நம்மளே ஆராதனை பண்ணினா எப்படி இருக்கும்னு மனசுல ஆசை ரொம்ப அவருக்கு. அந்த ஆசை அவனுக்கு தெரியும் இந்திரனுக்கு. இருந்தாலும் எதை கேட்டாலும் கொடுத்துடலாம். திருவாராதன பெருமாளை கொடுன்னா கொடுக்கறதுக்கு மனசு வருமா? அதனால அவன் யோசிச்சான் கொஞ்சம். பேசாம அங்க இருந்து பெருமாள்லாம் ஏழை பண்ணிட்டு வந்து சேர்ந்துட்டா எல்லாரும். வரச்சையே கொடுத்துட்டு வந்து விடல ரிஷிக்கு. இப்போ என்ன தரலாம்னு யோசிச்சவனுக்கு நம்ம பெருமாள் இடத்துல அவருக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு தோணித்தவனுக்கு. சரி, நமக்கு தான் இங்க உபேந்திர நாராயணனா ஸ்தித நாராயணனா இன்னொரு பெருமாள் இருக்காரு உபயநாச்சிமாரோட, அவர் ஆராதனை பண்ணிக்கலாம். அவர் ரொம்ப ஆசைப்பட்ட இந்த பெருமாளை அவர் கொடுத்துடலாம்னு சொல்லி வெள்ளியான உபயநாச்சிமார்களோட கூட எழுந்தருளை பண்ணி கொண்டு வாயுவையும் கூட அழிச்சுண்டு புஷ்பக விமானத்திலே கோஷ்டிபுரத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். வந்து சேர்ந்தா அப்படி அஷ்டாங்க விமானம் பூலோகத்துல இருக்கிற வைகுண்டம் போல அப்படி ஜொலிக்கிறது. அப்போ மதில் சுவரெல்லாம் கட்டல, சுத்துக்கோவல்கள் சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இல்ல, ராஜகோபுரம் எல்லாம் நிர்மாணம் பண்ணப்படல, மண்டபங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அஷ்டாங்க விமானத்தை ஒரு ஆத்துல திருவாராதனம் பண்ணக்கூடிய கோயில் ஆழ்வார் எப்படி இருப்பார், அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் கோயில் ஆழ்வார் ஆட்டம் விமானத்தை மட்டும் ஏற்படுத்தினான் விஸ்வகர்மாவும் மயனும். அந்த விமானத்துல பல தலங்கள், ஏறி போய் சேவிக்கிறதுக்கு படி அதெல்லாம் உண்டு. இப்போது இருக்கக்கூடிய கோயில் பூரணமா அப்ப நிர்மாணம் ஆல. கோவில் வாசல்ல உத்தமமா இந்த திருப்பார்கடல் தீர்த்தம், ரிஷி ஆச்சரியமா தீர்த்தம் ஆடி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்றத தன்னுடைய கண்ணால ரிஷிக்கு தெரியாம ஒரு நாள் பூரணமா இருந்து சேவித்தான் இந்திரன். அத்தனை சந்தோஷம். ஒரு காலத்துல நாமெல்லாம் தங்கி இருந்த இடமா இப்படி மாறி போயிடுது. இன்னைக்கு ஒரு சாதாரண ஆசிரமமா இருந்தது, இன்னைக்கு உத்தமமா எந்த லோகங்களிலும் இல்லாத வசந்த அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரமா மாறி போயிடுத்தேன்னு அத்தனை சந்தோஷப்பட்டான் இந்திரன். இந்த இடத்துல இந்த விமானத்துல நம்மளுடைய திருவாராதன பெருமாளும் எந்த ஆசையும் இல்லாமல் கேவலம் பெருமாளை சேவிக்கிறதையே லட்சியமாக கொண்ட கதம்ப ரிஷியினுடைய கையால திருவாராதனம் வாங்கிண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை இந்திரனுக்கே வந்துடுத்து. ஒரு க்ஷணம் அந்த தேவ புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு கதம்ப மகரிஷியை போய் சாஷ்டாங்கமா சேவித்தான். அவரும் இந்திரனை உபசரித்து வரவேற்று விசாரித்தார், பேசினார். என்ன விஷயமா வந்திருக்கே அப்படின்னு கேட்டார். ஒண்ணுல்ல சுவாமி, உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு பூர்த்தியா போறது. என்னுடைய பெருமாள் சௌமிய நாராயணனை உங்களுக்கு எழுந்தருளை பண்ணி கொடுத்துடலான் இருக்கேன். பெருமாளை உபயநாச்சிமாரோட ஏழை பண்ணிட்டு வந்திருக்கேன், தேவரீர் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். சுவாமிக்கு அத்தனை சந்தோஷம். பெருமாளை நேர்ல சேவிச்சதை விடவும் இந்த அஷ்டாங்க விமானம் அவருக்கு ஏற்பட்ட விதத்தை காட்டிலும் அத்தனை உத்தமமான சந்தோஷம். நாம் ஆசைப்படுற ஒண்ணு நடந்துட்டே இருக்கே, ஒரு பெருமாளா சேவை சாதிச்சுட்டே இருக்கா. அஷ்டாங்க விமானம் வந்தது, எல்லா பெருமாள்களும் கோயில் கொண்டா, நித்தியம் திருவாராதனை கண்டருள்றா, திருப்பார்கடல் தீர்த்தம் இருக்கு. ஒரே குறை, இந்த பெருமாள் நம்ம கிட்ட இல்லையேன்னு அந்த பெருமாளும் வந்து சேர்ந்துட்டார். இதுக்கு மேல ஒரு ரிஷி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு மனசார நினைச்சார். அன்னைக்கு சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திரம், சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திரம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான சுபமுகூர்த்த நன்னாள்ல இந்திரன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த சௌமிய நாராயணனை
திருத்தேரிலே எழுந்தருள பண்ணி ஒரு ரதோத்சவத்தை பண்ணி அந்த ரதோத்சவம் முடிந்தாவிட்டு கதம்ப மகர்ஷிக்கு தன்னுடைய கையாலே மந்திரபூர்வகமா பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கிறான். கதம்பரும் மனசார பெருமாள உபயநாச்சிமார்களோட எழுந்தருள பண்ணி கொண்டார். இவாளை எங்க வச்சு ஆராதனம் பண்றது அப்படின்னு சொன்ன போது, இந்த விமானத்துல பிரதான மூர்த்தி யாரோ அவரோட வச்சு ஆராதனம் பண்ணுங்கோ அப்படின்னு இந்திரன் கேட்டுண்டான். ஏன்னா இந்த ரிஷியானவர் இந்த விமானத்துல இருக்கக்கூடிய எல்லா பெருமாள்களுக்கும் ஒரே மாதிரியா முக்கிய திருவாராதனமா நீட்டி முழக்கி நன்னாதான் பண்ணிட்டு இருக்கார். இவர் பரமபதி சுட்டாரானா அதற்கு பின்னால வரக்கூடியவா இதே மாதிரி எல்லா பெருமாள்களையும் முக்கியமா பாவித்து முழு திருவாராதனத்தையும் 3 காலமும் பண்ணுவாளா இல்லையான்னு சொல்ல முடியாதே. இத்தனை பெருமாள் இருக்கா, இத்தனை அடுக்கு இருக்கு, யார் ஏறி ஏறி இறங்குறது 3 காலம், யாரு பண்றது, இங்க மனுஷாலாம் சௌகரியம் போறாதுன்னு நடக்காம போயிடுத்துன்னா என்ன பண்றது? அப்போ முக்கியமான பெருமாள்னு ஒரு பெருமாள் இருந்தாரானா இவர் தான் பிரதானமான பெருமாள். இவருக்கு விசேஷமா எல்லா திருவாராதனமும் முக்கிய கல்பமா நீட்டி முழக்கி நன்னா ஆறாமர நடக்கணும்னு சொல்லி அவர் ஒருத்தருக்கானும் பண்ணுவாளோ இல்லையா? அந்த பெருமாளோடு கூட இவரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டா இவருக்கு நடக்கிற ஆராதனமோ உற்சவமோ தலியம்சையோ என்னைக்கும் நிக்காது. ஆகையினாலே பிரதான பெருமாளோட கூட இவரை பிரதிஷ்டை பண்ணி வைங்கோன்னு பிரார்த்திச்சுண்டான் இந்திரன். உன்னுடையதான ஆதங்கமும் நியாயமான கவலை எனக்கு புரியுறது. நம்ம தொடர்ந்து திருவாராதனம் பண்ணிட்டு வந்த பெருமாள், அவருக்கு திருவாராதனம் விடாம நடக்கணுமேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த விமானத்துல பிரதான பெருமாளா எனக்கு முதல்ல வந்து சேவை சாதிச்சவனா இருக்கக்கூடிய திருப்பார்கடல் நாதன் உரகமெல்லனையானோடு கூட இந்த சௌமியநாராயணனை பிரதிஷ்டை பண்ணிவிடுறேன்னு சொல்லி அந்த இந்திரன் முன்னாலேயே பிரதிஷ்டை பண்றதுக்குரிய ஆகம சம்ஸ்காரங்கள் ஹோமங்களை எல்லாம் பண்ணி அந்த எம்பெருமானை உரகமெல்லனையானுடைய உற்சவராக கதம்ப ரிஷி சித்திரை மாசம் சித்தா நட்சத்திரத்தன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணினார். பண்ணிட்டு இந்திரனுடைய ஆராதன மூர்த்தியான சௌமியநாராயணனோடு கூட சேர்த்து விமானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பெருமான்களையும் ஆசை தீர அர்ச்சித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் மனம் மகிழ்ந்து கொண்டு வந்தார் ரிஷி. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட எல்லா பெருமாள்களுடைய நியமனத்தையும் ரிஷியனுடைய நியமனத்தையும் வாங்கிட்டு இந்திரன் வாயுவோடு கூட தேவலோகம் போய் சேர்ந்தான். இப்படி எல்லா தேவர்களும் அடிக்கடி வந்து சேவித்து போகக்கூடிய இடமாக விளங்கக்கூடியது இந்த அஷ்டாங்க விமானம். இந்த இடத்துல தானே ஒரு காலத்துல பாதுகாப்பா இருந்தோம் அப்படின்ற நன்றி பெருக்கோடு கூட ஒரு தேவனும் இந்த பக்கம் வரச்சையோ இல்ல இதுக்குன்னே வந்தோ கூட அடிக்கடிக்கு அஷ்டாங்க விமானத்துல பெருமாளை சேவிக்கிறான்னு புராணம் சொல்றது. அதனாலதான் பிரம்மாவானவர் முதல்ல இந்த விமானத்தை வடிவமைக்கிறச்சேயே மயனுக்கும் விஸ்வகர்மாவுக்கும் சொல்லிட்டார், தேவார்கமான விமானமா இருக்கணும். அப்படின்னா என்ன? தேவதைகள் வந்து தங்கி சேவித்து போறதுக்கான சௌகரியங்களோடு கூட இருக்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் ஆனா நடக்கும். இப்ப ராஜகோபுரம் இருக்கு, அந்த ராஜகோபுரத்துல உச்சியில கலசங்கள் உண்டு. அந்த கலசங்கள்ல தான் ஆதிவாகிகால்லாம் தங்குவா அப்படின்னு ஆகமம் சொல்றது. ஆதிவாகிகால் அப்படின்னா மோட்சத்துக்கு போற ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போகக்கூடிய தூதா. அவள்லாம் வந்தாளானா அதெல்லாம் வந்து அந்த கஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு அந்த கோபுர கலசத்துல கொஞ்ச நேரம் இருந்து தங்கிட்டு அந்த ஆத்மாவினுடைய யாத்திரை புறப்படுற சமயத்துல அந்த ஆத்மாவை கையை பிடிச்சி வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறான்னு சாஸ்திரம் சொல்றது, ஆகமம் சொல்றது. அந்த மாதிரி இந்த விமானம் தேவர்கள் வந்து தங்கி சேவித்து போகக்கூடிய வசதியோடு கூட ஏற்படுத்தப்பட வேணும் அப்படின்னு தான் தேவ அர்ஹமா, தேவர்கள் வந்து தங்கி சேவிப்பதற்கு தகுதியுடையதாக விமானத்தை பண்ணுன்னு சொன்னார். அதேபடி இன்னைக்கும் தேவர்கள்லாம் வந்து சேவிச்சுண்டு போயிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனாலே எந்தெந்த தேவதையினாலே என்னென்ன ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லாம் ஏற்படுமோ அது அத்தனையும் இந்த விமானத்தை சேவித்தா, இந்த விமானத்துல இருக்கிற பெருமாள்களை சேவித்தா தானா கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்றது. இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு பிரம்மான்னு சொல்லக்கூடிய நானும் கதம்ப மகரிஷியினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு என்னுடைய குமாரர்களான சனக சனந்தனாதி முனிவர்களோடு கூட என்னுடைய லோகமான பிரம்மலோகத்திற்கு வந்து சேர்ந்தேன். இப்படி உத்தமமான பரமாத்மாவை மனசினாலே தியானம் பண்ணக்கூடியவர்கள், பரமாத்மாவை தபஸ் பண்ணி மகிழ்விக்கக்கூடியவர்கள், பரமாத்மாவை விக்கிரகமாக எழுந்தருள பண்ணி கொண்டு நித்திய ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகத்தை பண்ணுபவர்களுக்கு மனனசீலர்கள்னு பேரு. மனனசீலர்கள் அப்படின்னா
மனனம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த மனசுல அப்படி நிரந்தரமாக வைத்துக் கொள்வது. இப்போ கண்ணை மூடினா பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கிறது தெரியணும், கண்ணை மூடினா திருவேங்கடமுடையான் நின்று இருக்கிறது தெரியணும், அப்படின்றது மனனம்னு வச்சுக்கலாம். அப்போ எத்தனை முறை பெரிய பெருமாளை அப்படி விழுங்குறாப்புல சேவிச்சிருந்தா கண்ணை மூடினா பெரிய பெருமாள் தெரியவர். எத்தனை முறை திருவேங்கடமுடையான ஆசத்தீர திருவடியிலிருந்து திருமுட வரைக்கும் சேவிச்சு மனசுல வச்சுட்டு இருந்தோமானா கண்ணை மூடினா அந்த பெருமாள் தெரியவர். அதுக்குதான் மனனம்னு பேரு. அப்படி இந்த ரிஷிகள், கதம்ப மகரிஷி போன்ற உத்தமமான ரிஷிகள்லாம் வசந்த மனநசீலா. எப்படின்னா ஒரு பெருமாளை தபஸ் பண்ணி நேர சேவிக்கிறான்னா அந்த பெருமாள் அப்படி கண்ணால ஸ்கேன் பண்ணிடுவா. அப்படியே அவ கண்ணை மூடினா மனசுல அந்த பெருமாள் சேவை சாதிப்பர், அவளோட பேசுவா. அதே மாதிரி ஒரு பெருமாளை ஒரு கோவில்ல போய் சேவிக்கிறா, ஒரு விக்கிரகத்தை கொண்டு ஆராதனம் பண்றான்னா அவ எங்க இருந்து நினைச்சுண்டாலும் அந்த விக்கிரகமா இருக்கிற பெருமாள், அந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் அவளுக்கு அப்படி சாஷ்டாத்தா நேர சேவிக்கிறது போல சேவை கொடுப்பார். அவர் அனுபவிப்பா, அவரோட பேசுவா. பல ஆழ்வார்களும் கூட பெருமாளை போய் ஒரு திவதேசத்துல சேவிச்சுட்டு வந்துட்டு அந்த அனுபவத்தை பாசுரமாலாம் பாடியிருக்கா. அப்ப எப்படி நேரையே பாக்குற மாதிரி இவ பாடுறான்னா அத்தனை தூரம் பெருமாளை சேவிச்சு மனசுல அப்படியே இருத்திண்டா. ஒரு செவுத்துல சித்திரத்தை எழுதினா எப்படி நிரந்தரமா இருக்கோ அந்த மாதிரி இவாளுடைய மனசுன்னு சொல்லக்கூடியதான சுவற்றிலே இவாளுடையதான பக்தின்னு சொல்லக்கூடிய பெயிண்ட கொண்டு அந்த பெருமாளை எழுதி நிரந்தரமா பதிய வச்சுக்கிறா. அப்படிதான் பெருமாளை சேவிக்கணும். இதுதான் பல இடங்கள்ல பெருமாளை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்னு தபஸ் பண்ணக்கூடிய, யாகம் பண்ணக்கூடிய பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள்லாம் பெருமாள் சேவை சாதிச்ச உடனே அவளுடைய லோகத்துக்கு புறப்பட்டு போகாம கொஞ்ச காலம் இருந்து பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு போறான்னு ஒரு திவ்யதேச ஸ்தல புராணத்திலையும் கேள்விப்படுறோமே. அதனுடைய ரகசியம் இதுதான். பெருமாள் வந்தார், யாகத்திலேருந்து தேவ பெருமாள் வரார், சேவிச்சான் பிரம்மா. சரி, பெருமாளும் போயிட்டார், இவனும் புறப்பட்டு போட்டான்னா இத்தனை வருஷம் பண்ணின யாகம் எதுக்கு பிரயோஜனம்? அந்த பெருமாள் அப்படியே கண்ணை மூடினா தெரியணும், இவனோட பேசணும், இவன் அவரோட பேசணும். அந்த மாதிரியான ஒரு தியானத்துக்கு விஷயமானம் பெருமாள், அபியாசமானம், பயிற்சி ஆனோம். எங்க போனாலும் அம்மான்னு கண்ண மூடினா நம்ம அம்மா தெரியற மாதிரி, அம்மாவுடைய முகம் தெரியற மாதிரி ஒரு பெருமாள்னு நினைச்சுட்டா அந்த பெருமாளை நேர சேவிப்பது போல அந்த பெருமாள் மனக்கண் முன்னால வந்துடணும். அவ்வளோ தூரம் பெருமாள் பதியணும்னா சில வருஷங்களாவது இருந்து பெருமாளுக்கு நித்தியப்படி திருவாராதனம் பண்ணி பெருமாளை அனுபவிச்சு சேவித்து பெருமாள் அப்படியே மனசுல நிறுத்திக்கணும். அதுக்காகத்தான் இத்தனை வருஷமா தேவர்கள் ரிஷிகள்லாம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு போறான்னு சொல்லக்கூடியதான சூக்ஷ்மம். அந்த மாதிரி பகவான மனசுல தியானம் பண்ணி அனுபவிக்க கூடியவர்களுக்கு மனநசீலர்கள்னு பேரு. அவளதான் ரிஷிகள், முனிகள்னு சொல்றோம். அந்த மனநசீலர்களா எந்த சுயநலமான வரங்களையும் வேண்டாமல் பெருமாளை சேவிக்கிறது, பெருமாள் திருவாராதனம் பண்றது, பெருமாள் கைங்கரியம் பண்றது, இதையே குறிக்கோளா கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்காளே, ஸ்ரீ வைஷ்ணவ ரிஷிகள், உத்தமமான ரிஷிகள், அவ அத்தனை பேருடைய ஆசிரமங்களுக்குள்ளும் மிகவும் புண்ணியமான ஆசிரமம்னு சொன்னால் அது கதம்ப மகர்ஷியினுடைய ஆசிரமமான கோஷ்டிபுரம் தான். அந்த க்ஷேத்திரத்துக்கு போறவாளுடைய, தீர்த்தாமாடுறவாளுடைய விமானத்தையும் பெருமாள்களையும் சேவிப்பவர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியதாலே பெருமை பெற்றதான க்ஷேத்திரம் அது. விமானம் எங்கும் இல்லாதபடிக்கு உத்தமமான விமானம். எம்பெருமான் சௌமிய நாராயணன் தேவர்களாலே தேவலோகத்திலே ஆராதிக்கப்பட்டதான தெய்வம். இந்த வசதி வேற எங்கேயும் கிடையாது. அந்த தேவகோஷ்டியோ எல்லாருடைய ஆபத்தையும் போக்கி எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது. ஆகையினாலே எந்த ஆபத்து யாருக்கு வந்தாலும் கோஷ்டி கோஷ்டி அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய பேரை சொன்னாலே அவளுடைய ஆபத்து போயிடுமா. இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பேரு? கோஷ்டி க்ஷேத்திரம்னு பேரு. கோஷ்டி புரம், புரம்னா ஊரு, க்ஷேத்திரம்னா இடம். கோஷ்டி என்கிற ஊர், கோஷ்டி என்கிற க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப க்ஷேத்திரத்தினுடைய பெயர் என்ன, எக்ஸாக்ட் நேம் என்ன? கோஷ்டி அப்படின்னா அது ஊருடைய பேரு. யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கோஷ்டி கோஷ்டி அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தை சொல்லி நினைச்சுட்டோமானா எப்படியானா அத்தனை தேவர்களுடையதான ஆபத்தும் இந்த க்ஷேத்திரத்துல போச்சோ அந்த மாதிரி நம்முடைய ஆபத்தும் இந்த க்ஷேத்திர மகிமையினாலே, இந்த க்ஷேத்திரத்தை தியானம் பண்ணின்ற பெருமையினாலே, இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயரை சொன்ன மகாத்மியத்தினாலே போறது அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை வர்ணிக்கிறது. இப்படி மணிமுக்தா நதியினுடைய கரையிலே
திருக்கோஷ்டியூர்னு சொல்லக்கூடியதான இந்த ஊரிலே சௌமியநாராயண பெருமாளை ஆகம ரீதியா நித்தியமும் திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்த தன்னலமில்லாத உத்தமமான கதம்ப மகர்ஷிக்கு 64 சதுர்யுகங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு க்ஷணம் போல இனிமையா போச்சாம். எதுக்கு இதை சொல்றது புராணம்னா, நாமெல்லாம் ஒரு 80 வருஷம் வாழறோமோ 70 வருஷம் வாழறோமோ, அதுக்குள்ளேயே எத்தனை திண்டாட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள். இந்த குறுகிய வாழ்க்கையிலேயே நமக்கெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சுட்டான்னு என்ன இருக்குமோ, ஏன் பிறந்தோமோ, இது ஏன் கிடைக்கலையோ, அது ஏன் கிடைக்கலையோ, இது ஏன் நடக்கலையோன்னு எத்தனை மன கஷ்டம், எத்தனை சிரமம், எத்தனை முறை வெறுத்து போறது. 60 வருஷம் வாழறதுக்கே நமக்கெல்லாம் முடியல. 64 சதுர்யுகங்கள், எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள், இதெல்லாம் கண்ண மூடி திறக்கிறா போல சுலபமா அந்த ரிஷிக்கு போயிடுத்துன்னா என்ன அர்த்தம்? புலன்களை வென்றவர், ஆசாபாசங்களை வென்றவர், துக்கத்தை வென்றவர், சந்தோஷத்திலே ஆடாதவர், சாஸ்வதமான பகவானையே நிரந்தரமான பலமாக எண்ணி அவனை சேவிப்பது, அவனை ஆராதிப்பது, இதையே காரியமாக உடையவர், தன்னலத்தை விரும்பாமல் பொதுநலத்தையே விரும்பக்கூடியவர். இப்படி உத்தமமான மகானா இருக்கிறபடினாலதான் தாமரையில தண்ணீர் போல அவரால் அத்தனை யுகங்கள் வாழ முடிந்ததுன்னு அவருடைய பெருமையை பேசி இந்த 4வது அத்தியாயம் பூர்த்தியானது. அடுத்தது 5வது அத்தியாயத்தினாலே புரூரவ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய பாண்டிய தேசத்து ராஜா இந்த திருக்கோஷ்டியூர் கஷேத்திரத்திலே பண்ணின கைங்கரியங்களை வர்ணிக்கிறது புராணம். நவகிரகங்களிலே சந்திரன் இருக்கானே, சூரியனுடைய தம்பி, அவனுக்கு புதன் அப்படின்னு ஒருத்தன் பிறந்தான். அவனும் நவகிரகங்கள்ல ஒருத்தன். அந்த புதனுக்கு புரூரவஸ் அப்படின்னு ஒரு ராஜா பிறந்தான். அவன் பாண்டிய தேசத்தை ஆண்டு வந்த பாண்டிய தேச சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பெரிய தர்மிஷ்டனான ராஜா, ஜனரஞ்சகமானவன். ராஜான்னா ஏதோ அவனுடைய தண்டனைக்கு, அவனுடைய கத்திக்கு பயந்து எல்லாரும் ராஜா வரார் ராஜா வரார் அப்படின்னு ஓடி ஒளியக்கூடிய பயங்கரமான ராஜா இல்லை. எப்படி ஒரு தசரதனை எல்லாரும் கொண்டாடினாலோ, எப்படி ஒரு விபீஷணனை எல்லாரும் கொண்டாடினாலோ, எப்படி ஒரு ஸ்ரீராமனை கண்ணனை எல்லாரும் கொண்டாடினாலோ, அந்த மாதிரி ஜனங்கள்லாம் ஆசையோட கூட போய் சேவிக்கக்கூடிய, தங்க ஆத்துல ஒருத்தனா நினைக்கக்கூடிய உத்தமமான ஒரு ராஜா. அதே நேரத்துல ரொம்ப வீரதீர பராக்கிரமசாலி. அவன் முன்னால நிக்கிறவா யாரா இருந்தாலும் தோத்துதான் போனோம். அன்பா வந்தா அரவணைப்பான், சண்டைன்னு வந்தா அவர் கை பார்த்துடுவான். அப்பேற்பட்ட உத்தமமான வீரனும் கூட. ஒரு சத்திரியனுக்கு இருக்க வேண்டியது சரீர பலமும் வீரமும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதெல்லாம் நிறையவே உண்டு. அதே நேரத்துல ராஜாவானவன் தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் எதிரிகளிடத்திலே, தன்னுடைய ஜனங்களுக்கு கெட்டது பண்றவாளிடத்துலதான் காட்டணும். ஜனங்களிடத்திலே ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு சகோதரனை போல அன்போடு கூட இருந்து அவளை எல்லாம் காப்பாற்றணும், வழி நடத்தணும், அவளுக்கு கஷ்டமில்லாதபடிக்கு பார்த்துக்கணும். அப்படி தர்மசாஸ்திரம் சொன்னபடிக்கு ஒரு ராஜாவுக்குரிய அத்தனை தகுதிகளும் உத்தமமாக நிறைந்தவன் இந்த புரூரவஸ்னு சொல்லக்கூடிய ராஜா. பெரிய பண்டிதனும் கூட. புதன்னு சொல்றோமே, புதன்கிழமைன்னு சொல்றோமே, அந்த கிரகம், அவனுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புதன் அப்படின்னா பெரிய பண்டிதன் அர்த்தம். மகா வித்வான், வித்வான்களுக்கெல்லாம் வித்வான், பண்டிதர்கள் வரிசையிலே முதன்மையாக திகழக்கூடியவன் அர்த்தம். புதர் அப்படின்னா பண்டித சிரேஷ்டர், வித்வத் சிரேஷ்டர்னு அர்த்தம். சாமானியமான வித்வான் அல்ல, பல வித்வான்களை உருவாக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதனாலதான் ஒருத்தனுக்கு ஞானம் நன்னா இருக்கணும்னா அவனுடைய ஜாதகத்துல புதன் நன்னா உச்சமான ஸ்தானத்துல இருக்கணும்னு ஜோசியம் தெரிஞ்சவா சொல்லுவா. புதன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகத்துக்காரன் நல்ல ஞானத்தோடு இருப்பான். புதன் நீச்சமா போயிட்டானா அவனுக்கு ஞானம் கிடைக்காது. இதெல்லாம் பை நேச்சர். ஆனா பெருமாளுடைய அனுகிரகத்தினால, பாகவதாளுடைய அனுகிரகத்தினால விசேஷமான ஞானம் ஏற்படுறதெல்லாம் தனி, அது உண்டு, அது விசேஷமான அனுகிரகம். அது அடியேன் சொல்றது சாதாரணமா பை பர்த் ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கணும்னா புதன் உச்சமா இருக்கணும், நீச்சமா இருந்தானா ஞானம் இருக்காது, முட்டாளா இருப்பான்னு சொல்லுவா பொதுவா. அந்த புதனுடைய பிள்ளையானபடியினாலே இவன் பெரிய பண்டிதன், எல்லா சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சவன். அதோடு கூட மகா விஷ்ணு பக்தன், பரம பாகவதன். பெருமாள் எங்கெல்லாம் எழுதிருக்காரோ அந்த கஷேத்திரத்துக்கெல்லாம் போய் போய் சேவிக்கிறவன். பெருமாள் திருவாராதனம் பண்ணாம சாப்பிட மாட்டான். மனு, மாந்தாத்தா, இந்த மாதிரி பெரிய சக்கரவர்த்திகள், பெரிய ரிஷிகள்லாம் இந்த லோகத்தை ஆண்டாலே அவள் ஆட்டமா
இந்த லோகத்தை நல்ல ரீதியிலே செங்கோல் செலுத்தி ஆண்டு வந்தவன். இவனுடைய ராஜ்யத்துல துர்மரணங்களே நடக்கல. ஆக்சிடென்ட் ஆகி போறது, விஷம் சாப்பிட்டு செத்து போறது, நெருப்பிட்டு உடம்பு கொளுத்திக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி துர்மரணங்கள் நடக்கல. விபத்துகள்ல யாரும் மரணிக்கல. இளம் வயசு மரணங்களும் நடக்கல. குழந்தைகள் மரணமாவதும் நடக்கல. பெண்கள் சிறு வயதிலே விதவையாகிறதும் நடக்கல. எல்லாரும் பூரணமான வாழ்வு வாழ்ந்து, குறிப்பா நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியதான கஷ்டம் இல்லை. எல்லாரும் நல்ல வாழ்க்கையை, நல்ல குழந்தை செல்வங்களோடு கூட பல தலைமுறைகள் பார்த்தா, 5-6 தலைமுறைகள் பார்த்துட்டு தான் எல்லாரும் நிரந்தரமா வாழ்ந்துட்டு போனா. எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் நல்ல ஆரோக்கியம் இருந்தது. யாரும் கைத்தடியே வச்சுக்கலன்னு புராணம் சொல்றது. கரகிரகம் அப்படின்னு பேரு. கரகிரகம்னா கையை பிடிச்சிக்கிறது அல்லது கையில பிடிச்சிக்கிறது. அந்த கரகிரகத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய கையை பிடிக்கிறது கரகிரகம்னு கல்யாணத்துக்கு பேரு. அந்த கரகிரகம் மட்டும்தான் இவனுடைய ஆட்சியில நடந்துதான். வேற கரகிரகம், அதாவது கையில எத்தையானும் புடிச்சுண்டு கோலை ஊனிண்டு அப்படியே மூப்புல நடக்கிறது, வளைஞ்சுன்னு நடக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. எல்லாம் வெறுங்கையோட தான் போவாலாம் கடைசி வரைக்கும், அத்தனை ஆரோக்கியமா இருந்தாலும். அதே மாதிரி யாருக்கும் அஞ்ஞானம் இல்லை, யாருக்கும் அளவில்லாத பணத்தாசை பொருளாசை இல்லை, யாருக்கும் கெட்ட குணங்கள் இல்லை, யாருக்கும் ஒருத்தரை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் இல்லை. எல்லாரும் அவளுடைய வர்ணத்திற்கும் ஆசிரமத்துக்கும் தகுந்தபடி வேதமோ புராண இதிகாசங்களோ சாஸ்திரங்களோ வில் வித்தையோ குதிரை பயிற்சியோ சண்டை பயிற்சியோ அதை முறைப்படி கத்துண்டு அவளுடையதான வர்ணாசிரம தர்மங்களை சரியா பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் பகவான் இடத்துல பக்தியோடு கூட இருந்தா. எல்லாரும் பிராமணர்களிடத்துல கௌரவமா மரியாதையோடு கூட இருந்தா. எல்லாருக்கும் நல்ல வைராகியம் இருந்தது. இதுக்கும் அதுக்கும் அலையறவாளா யாரும் இல்லை. எல்லாரும் மோட்சத்துல ஆசை உடையவாளா இருந்தா. பணம் பொருள் காமம் இதுலெல்லாம் அளவான ஆசையோடு கூட இருந்தா. இப்படி இது சாதாரண பூலோகம் தானா அல்லது ரிஷிகள் தேவர்கள்லாம் வசிக்கக்கூடிய உத்தமமான லோகமானு பாக்கறவா சந்தேகிக்கும்படியா இவனுடைய ராஜ்யத்திலே இந்த பாரத தேசம் முழுக்க, பாண்டிய தேசம் முழுக்க உத்தமமா இருந்துதான். அதாவது மழை பெய்யறத பத்தி சாஸ்திரம் சொல்றச்ச, நல்ல பத்தினி பெண்களுக்காக மாசம் ஒரு மழை பொழியும். கிரகங்கள்லாம் ஒழுங்கா இருந்தா அந்த கிரகங்களுக்காக ஒரு மழை பொழியும். அதே மாதிரி ராஜாவானவன் நல்ல ராஜ்யம் தர்ம ரீதியிலான தர்ம பரிபாலனம் பண்ணினானா அவனுக்குன்னு ஒரு மழை பொழியும்னு சொல்றது. இந்த ராஜான்னு சொல்லக்கூடியவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கத்தி முனையில நிக்கிற மாதிரி ராஜாவினுடைய ஸ்தானம். ராஜா தானே எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணி ஹிரண்ய நாட்டம் இருக்கலாம்னா லோகத்துக்கும் அழிவு ஏற்படும், அவனுக்கும் அழிவு ஏற்படும். உத்தமமான ராஜாவா தர்மசாஸ்திரங்களின்படி வேதத்தின்படி வாழ்ந்தானால் அவனும் நன்னா இருப்பான், அவனுடைய ராஜ்யமும் நன்னா இருக்கும். ஜனங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சரியா பண்ணிண்டு, ரிஷிகளுக்கும் பிராமணர்களுக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் சரியா பண்ணிண்டு, தேவதைகளுக்கும் எம்பெருமானுக்கும் பண்ண வேண்டிய உற்சவம் யாகம் ஹோமம் இதெல்லாம் சரியா பண்ணிண்டு, யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நன்னா பண்ணிட்டு இருந்தா ராஜ்யம் லோகம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதெல்லாம் தவறாம இந்த புரூரவஸ் பண்ணினபடியினாலே அவனுடைய ஆட்சி காலத்திலே பாண்டிய தேசம் ரொம்ப உத்தமமான தேசமா சுபிக்ஷமா இருந்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. அவனுடையதான காலத்திலே ரொம்ப நாள் நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு வந்த அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது. எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சரின்னு அவனுடைய திருவாராதன பெருமாளை சேவித்து அவரிடத்துல அனுமதி வாங்கி கொண்டு, ஆச்சாரியன் பெரியவாரிடத்துல எல்லாம் அனுமதி வாங்கி கொண்டு அவனுடையதான புஷ்பக விமானம் அதிலே ஏறி புறப்பட்டான். அவனுடைய விமானத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அவன் தபஸ் பண்ணி தேவர்களிடத்துல ஒரு விமானத்தை வரமா வாங்கிட்டு இருந்தான். தேவர்கள் கொடுத்த விமானம். இந்த புஷ்பக விமானம் இந்திரனுக்கும் உண்டு. விசேஷமான தபஸ் பண்ணினவாளுக்கெல்லாம் அந்த விமானம் உண்டு. அந்த புஷ்பக விமானத்தை இந்திரன் முதலான தேவர்கள்லாம் புரூரசுக்கு கொடுக்கறச்ச என்ன சொன்னான்னா, இந்த விமானம் தரையில போறச்ச தேரா போகும், ஆகாசத்துல பறக்கிறச்ச ரெக்கையோடு கூட விமானமா பறக்கும். அந்த மாதிரி விசேஷமான 2 சௌகரியமா உடைய விமானம் அது. அவன் தரையிலேயே எங்கேயோ பக்கத்து ஊருக்கு போனோம், ஸ்ரீரங்கம் போனோம், காஞ்சிபுரம் போனோம்னா அப்படியே தரையிலேயே தேர் ஓட்டின்னு போயிடலாம். இல்ல அங்க போனோம் இங்க போனோம் ரொம்ப லாங் டிராவல் அப்படின்னா ஆகாசத்துல ரெக்கையோட கூட பறந்து போகும். அதே மாதிரி அவன் எங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்க கொண்டு சேர்க்கக்கூடிய விமானம். அவன் கீழே இறங்கணும்னு நினைச்சா தானா இறங்கிடும்.
அப்படி அவனுடைய மனசு அசைவை புரிந்து கொண்டு தானாகவே நடக்கக்கூடியது. அதை இவன் உட்கார்ந்துட்டு ஓட்டிட்டு போனோம், யாரானா உட்கார்ந்துட்டு வண்டி ஓட்டுறவா ஓட்டிட்டு போனோம்னு அவசியம் இல்லை. ஏறி நின்றுட்டு என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். அதே மாதிரி நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும், துஷ்ட காரியங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான விசேஷமான வசதி வாய்ப்புகளோடைய கூட அந்த விமானத்தை தேவர்கள் இவனுக்கு கொடுத்தா. அந்த விமானத்துல இவன் ஏறிண்டு கங்கைக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு நினைச்சான். விமானம் புறப்பட்டது. அப்படி போற இடத்துல திடீர்னு விமானமானது ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு அதுக்கு மேல போக முடியல, ஃபர்தரா மூவ் ஆகல விமானம். என்ன நன்னா போயிட்டு இருந்த விமானம் போலையே அப்படின்னு யோசிச்சான். ஒருவேளை இந்த இடத்தினுடைய பெருமை அப்படி இருக்குமோ? ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை எங்கேயோ போறச்ச வழியில அழகர் மலைய திருமாலிருஞ்சோல மலையை கிராஸ் பண்ணி போக வேண்டி இருந்தது. அப்படி போறச்ச விமானமானது அழகர் மலைக்கு மேல பறக்க முடியல, ஏன்னா பெருமாள் இருக்கார், மலை ஸ்வரூபமாவும் பெருமாளே இருக்கார். அதுக்கு மேல போக முடியாதபடினால அழகர் மலை அடிவாரத்துல விமானம் தரையிறங்கிடுது. அப்ப போய் தான் அங்க பெருமாள் எல்லாம் சேவிச்சான், தீர்த்தம் ஆடினான். அங்க கொஞ்ச காலம் பெருமாளை திருவாராதனம் பண்ணி கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்தான். அதே மாதிரி இப்போ நடக்கிறதே அங்கே ஆட்டமா இங்க பெருமாள் இருக்கார் போல, அவசியம் அவரை போய் சேவிக்கணும், கைங்கரியம் எல்லாம் பண்ணணும்ன்ற ஆசையோடு கூட விமானம் தரையிறங்கணும்னு நினைச்சான். விமானம் தரையிறங்கித்து உத்தமமான ஒரு தீர்த்தம், ஒரு தடாகத்தினுடைய கரையிலே தரையிறங்கித்து விமானம். விமானத்துக்கு இடது பக்கத்துல பார்த்தா உத்தமமான தீர்த்தம் இருக்கிறது, என்ன தீர்த்தம்னு எல்லாம் தெரியல. வலது பக்கத்துல பார்த்தா அப்படி பிரகாசிச்சுண்டு தேவலோகமாட்டமா ஒரு உத்தமமான ஸ்வர்ண விமானமாட்டமா அஷ்டாங்க விமானம் தெரியறது. இது வரைக்கும் இந்த விமானத்தை ரொம்ப நிறைய இடத்துல சேவிச்சது இல்ல அவன். அதை பார்த்தான், என்ன இது ஆச்சரியமா இருக்கு, என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு இப்படி விமானமும் தீர்த்தமும் சேர்ந்து இருக்கிறபடினால ரெண்டும் பெருமாள் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும், நிச்சயம் இது புண்ணிய தீர்த்தமா தான் இருக்கணும். இங்க தீர்த்தாமாடி அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணிட்டு சுத்தமா விமானத்துக்குள்ள போய் பெருமாளை சேவிக்கலாம்னு அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு விமானத்துக்குள்ள போனான். போனா கதம்ப மகரிஷி ரொம்ப ஆச்சரியமா பக்தி ஸ்ரத்தையோடு கூட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் உருகி உருகி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய அழகையெல்லாம் கண்டு அனுபவித்து சேவித்தான். ஏன்னா பரம வைஷ்ணவனிவன். அப்படியே பெருமாளுக்கு ஆராதனம் குழந்தைக்கு பார்த்து பார்த்து அம்மா பண்றாப்புல ரிஷி பண்றாருன்னு பார்த்து சந்தோஷப்பட்டான். பண்ணிட்டு ரிஷி திருவாராதனத்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் காத்துட்டு இருந்தான். அந்த உடனே ரிஷி இவனை பார்த்து சந்தோஷமா கூப்பிட்டார். யாரு? புரூரவசா, வா வா சௌக்கியமா அப்படின்னாரு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இது வரைக்கும் இந்த ஊருக்கு நாம வந்ததில்லை, இந்த சுவாமியை நாம பார்த்ததும் இல்லை, இந்த சுவாமியை நம்மளை பார்த்ததில்லை, நம்மளுடைய பேரை சொல்லி நம்மள அத்தனை சந்தோஷமா வரவேற்கிறாரே எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். இருந்தாலும் ரிஷியானபடினால ரிஷியை சேவித்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பணிவா அவரிடத்துல சில வார்த்தைகள்லாம் சொல்லி, நான் யாருன்னு தெரியாத போதிலும் முன்ன பின்ன என்னுடைய பழக்கம் இல்லாத போதிலும் என்னுடைய பேரை சொல்லி சந்தோஷமான மனசோடைய கூட ஒரு தகப்பன் பிள்ளைய வரவேற்பது போல வரவேற்றுங்களே சுவாமி. மகாத்மாவான உங்களுடைய ஆசிரமத்துக்கு வருவதற்கும் மகானான உங்களுடைய தரிசனத்தை பெறுவதற்கும் உங்களாலே திருவாராதனம் பண்ணப்படுகிற பெருமாள்களை சேவிக்கிறதுக்கும் நீங்க பண்ணக்கூடிய உத்தமமான திருவாராதனத்தை சேவிப்பதற்கும் எனக்கு இன்னைக்கு பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. என் விமானம் மாத்திரம் இங்க அப்படி தடங்கள் படாம போயிருந்தா இந்த க்ஷேத்திரத்தை நான் தரிசிக்கிற பாக்கியத்தை இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பலவிதமா அந்த ரிஷிய ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடினோம். கொண்டாடின உடனே கதம்பர் சொல்றார், நான் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் சொல்றேன், நன்னா கேளு. இந்த விமானத்தை பார்த்தியா? அஷ்டாங்க லட்சணத்தோடு கூட அப்படி சூரிய நாட்டமா பிரகாசிச்சுட்டு இருக்கிற விமானம். அதுல பல நிலைகள்ல பல பெருமாள்கள் எழுந்தருளி இருக்கா. அவள்லாம் விசேஷமா திருவாராதனம் கண்டருளி எத்தனை சந்தோஷமா விரும்பி இந்த இடத்துல வாசம் பண்றான்றதெல்லாம் அவளுடைய முகத்துல இருக்கிறதான மந்தஸ்மிதம், புன்னகையை பார்த்தா உனக்கு தெரியறதோன்னு. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இங்கே நான் ரொம்ப காலம் தபஸ் பண்ணி பெருமாள் எனக்கு சேவை சாதித்து பிரம்மா முதலான தேவர்கள்லாம் பெருமாள் தலைமையில இங்க இரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசி முடிவெடுத்து இரண்ய சம்ஹாரம் நிருசிம்மாவதாரத்தின் மூலமா நடந்து பிரம்மா விஸ்வகர்மாவையும் மயனையும் கொண்டு இந்த விமானத்தை ஏற்படுத்தி இந்த பெருமாள்களை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இந்திரன் தன்னுடைய பெருமாளை கொண்டு வந்து கொடுத்து அப்படின்னு எல்லா சரித்திரத்தையும் சொன்னார். எத்தனை பாக்கியமான இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம், எத்தனை உத்தமமான க்ஷேத்திரத்துக்கு நாம வந்திருக்கிறோம். தேவர்களே தஞ்சம் புகுந்து தங்களுடைய கஷ்டத்தை போக்கிக் கொண்ட
பெருமாள் விரும்பி வந்து வாசம் புரிகிறதான ஒரு விமானத்துக்கும் கஷேத்திரத்துக்கும் நாம வந்திருக்கோமே அப்படின்னு ரிஷியின் மூலமா சொல்ல கேட்டு பரம பாகவதனான புரூரவர் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டுட்டு, சுவாமி வாசல்ல இருக்க என்ன தீர்த்தம் அந்த புண்ணிய தீர்த்தம்னு கேட்டான். அது திருப்பார்கடல் தீர்த்தம். எம்பெருமான் திருப்பார்கடல் நாதனா எங்கெங்கெல்லாம் சேவை சாதிக்கிறானோ அங்கெல்லாம் திருப்பார்கடல் தீர்த்தமும் இருக்கும். பெருமாள் ஒரு இடத்துல க்ஷீராப்திநாதனா சேவை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டானா முதல்ல திருப்பார்கடல் தீர்த்தமானது அந்த க்ஷேத்திரத்துல புண்ணிய தீர்த்தமா போய் அங்க விளங்கும். அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தான் திருப்பார்கடலை போலே பெருமாள் போய் சயனிச்சுக்கிறது வழக்கம். அதனால அது சாட்சாத் திருப்பார்கடல் தீர்த்தம். அதுல தீர்த்தமாடினா க்ஷீராப்தியிலே தீர்த்தமாடினதான பலன் ஏற்படும் அப்படின்னு அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையையும் ரிஷி வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு, நீ சேவித்தது பிரதானமான பெருமாள் உரகமில்லனையான் தான். இன்னும் நிறைய பெருமாள் இருக்கா, வா அழிச்சுட்டு போய் காட்டுறேன்னு ஒரு அடுக்களையும் போய் இருக்கிற எல்லா பெருமாளையும் சேவை பண்ணி வச்சார். சேவை பண்ணி வச்சுட்டு, இந்த விமானத்தினுடைய பெருமைய உள்ளது உள்ளபடி சொல்லணும்னா வர்ணிக்கணும்னா அநேக கல்ப கோடி காலங்களானாலும் முழுசா சொல்லி முடிக்க முடியாது. இந்த விமானத்தை முழுசா வர்ணிச்சு முடிக்கணும்னா தேவகுருவான பிரகஸ்பதி மகா ஞானின்னு சொல்லக்கூடியவர், அவராலும் முடியாது. அப்படின்றச்ச சாதாரண நமக்கெல்லாம் இதை வர்ணிக்க கூடியதான திறமை ஏது? ஏதோ நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த விமானத்தினுடைய பெருமையை உனக்கு சொன்னேன். ஆகையினால உத்தமமான இந்த விமானத்தை ஸ்ரீவைகுண்டம் போலே பிரகாசிக்கக்கூடிய இந்த விமானத்தை பக்தி ஸ்ரத்தையோடு கூட சேவிச்சுக்கோன்னு சொல்லி சேவை பண்ணி வைத்தார். பூர்வரவசம் கைகூப்பி விழுந்து சேவித்து விமானத்தை ஸ்ரீவைகுண்டமாட்டமா நினைச்சு சேவிச்சுட்டான். சேவிச்சுட்டு, கதம்ப மகரிஷியே, இப்பேற்பட்ட மகாத்மாவான உம்மை சேவிக்கிறதுக்கும் உம் ஆசிரமத்துக்கு வரத்துக்கும் இந்த விமானத்தை சேவிக்கிறதுக்கும் இந்த தீர்த்தம் ஆடுறதுக்கும் இந்த பெருமாள்களை எல்லாம் சேவிக்கிறதுக்கும் நான் எத்தனை ஜென்மங்கள்ல புண்ணியம் முனினேனோ தெரியல. என்னுடைய இந்த ஜென்மா பலன் பெற வேண்டுமானால் இந்த க்ஷேத்திரத்துல ஒரு அடியவனா ஒரு தொண்டனா நான் பண்ண வேண்டிய கைங்கரியம் என்ன, எனக்கு நியமனம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சான். ஹே ராஜா, நீ ரொம்ப உத்தமமான பாகவதன். உன்ன மாதிரி தன்னலம் இல்லாமல் பெருமாளிடத்துல பக்தியோடு கூட அகங்காரம் இல்லாமல் கைங்கரியம் பண்ற பாகவதாலால தான் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிக்கணும்னு பெருமாளும் நினைப்பான், என்னாட்டும் பாகவதாலும் நினைப்போம். ஆகையினாலே நான் உனக்கு ஒரு கைங்கரியத்தை நியமிக்கிறேன். நீ பிறந்து பண்ணாத நல்ல காரியம்னு ஒண்ணு கிடையாது. அத்தனை நல்ல காரியங்களையும் அத்தனை தர்ம காரியங்களையும் ஒரு உத்தமமான சக்கரவர்த்தி பண்ண வேண்டிய எல்லா காரியங்களையும் நீ பண்ணிட்ட, உன்னாட்ட ராஜாவில்லை. ஆனால் நீ பண்ணாத காரியம் அப்படின்னு உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. அதனாலே உனக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தோஷம் நீங்க வேண்டும். நீ பரிசுத்தனா ஆகணும்னா நீ எந்த காரியத்தை பண்ணலையோ அந்த காரியத்தை பண்ணியானா அந்த தோஷம் போயிடும்னர். இவன் பயந்துட்டான். சுவாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகான்கள், பிராமணா, ஆச்சாரியர்கள், ரிஷிகள் அவளுடைய ஆலோசனையை கேட்டுதான் ஒரு காரியத்தையும் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு எதுவும் பண்ணதா தெரியல. ஒருவேளை பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுடுங்க. நான் என்ன காரியம் பண்ணலன்னு சொல்லுங்க, உடனே பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு கதம்பர் சொன்னார், பிராமணாலாம் வசிக்கும்படியான ஒரு அக்ரஹாரத்தை நீ பிரதிஷ்டை பண்ணல இது வரைக்கும். இந்த அக்ரஹாரம் இந்த ராஜாவாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இந்த அக்ரஹாரம் இந்த சக்கரவர்த்தியாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு எல்லாம் சொல்றாலே, அந்த மாதிரி நீ பிரதிஷ்டை பண்ணின அக்ரஹாரம்னு ஒண்ணு உண்டா? நீ ஏதாவது ஒரு அக்ரஹாரத்தை நிர்மாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார். அப்போதான் உணர்ந்தான், ஆமா சுவாமி, நீங்க சொல்றது வாஸ்தவம், நான் பண்ணல, எனக்கும் தோணல, யாரும் சொல்லவும் இல்லை, அதுக்கான ஒரு பிரசக்தி வாய்ப்பும் ஏற்படல. அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த தர்மத்தை நான் பண்ணலதான், அது எனக்கு தோஷம்தான் ஒத்துண்டான். கவலைப்படாதே, இந்த உத்தமமான அஷ்டாங்க விமானமும் திருப்பார்கடல் தீர்த்தமும் திருப்பார்கடல் நாதனும் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இப்ப நான் இருக்கிற வரைக்கும் இந்த எம்பெருமானுக்கு விசேஷமா ஆராதனை பண்ணிட்டு இருப்பேன். நான் வைகுண்டம் போயிட்டேனா என் காலத்துக்கு அப்புறம் யார் இங்க திருவாராதனை பண்ணுவா? யார் வந்து இங்க வாசம் பண்ணுவா? அதனால இங்க நிரந்தரமான ஒரு அக்ரஹாரத்தை அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை எல்லாம் பண்ணி கொடுத்து அவ ஒரு குறையும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சாஸ்திர சம்பிரதாயப்படியான கர்மாக்களை அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு இந்த கோஷ்டிநாதனை திருவாராதனம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு உற்சவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த க்ஷேத்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண அக்ரஹாரத்தை நீ ஏற்படுத்த வேணும் அப்படின்னு ஒரு நியமனம் கொடுத்தார். இத பண்ணியானா பெரிய சக்கரவர்த்தியா இருந்துட்டு வாழ்நாள்ல ஒரு முறை கூட ஒரு அக்ரஹாரத்தை கூட உண்டு பண்ணவில்லை என்கிற பாவம் உன்னை விட்டு போயிடும்.
விசேஷமா உனக்கு இன்னும் நிறைய சந்தோஷங்கள், இன்னும் நிறைய புண்ணியங்கள்லாம் கிடைக்கும். ஆகையினாலே உத்தமமான ஒரு அக்ரஹாரத்தை இந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்றது, நீ நினைச்சுண்டு வந்திய கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு, அதை விட உசந்ததுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னார். உடனே புரூரவஸ் என்ன பண்ணான், அந்த கதம்பரை விழுந்து சேவிச்சு அவரை 4 பிரதட்சணம் பண்ணிட்டு அஷ்டாங்க விமானத்தையும் சாஷ்டாங்கமா சேவித்து விமானத்தையும் பிரதட்சணம் பண்ணிட்டு அவரிடத்துல அனுமதி பிரார்த்தித்தான். சுவாமி, நீங்க சொன்னங்களே ஒரு அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணினா இந்த ஊர்ல பெருமாள் கைங்கறி எல்லாம் காலத்துக்கும் நல்லபடியா நடக்கும்னு, அது ஒரு விஷயம். அதோட கூட நான் அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணாததுனால அந்த பாவம் தோஷம் எனக்கு இருக்குன்னு சொன்னீங்களே, அது ஒரு விஷயம். இப்போ 2 காரியம் ஆனும். ஒன்னும், நான் அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணாத பாவம் என்னை விட்டு போய் நான் பரிசுத்தமானோம் ஒண்ணு. 2வது, இங்க அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணணும்னா ஒரு இடத்த அக்ரஹாரமா டிசைன் பண்ணி பிராமணா அனுஷ்டானம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி யாக யஜ்ஞங்கள் அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்றதுக்கு யாகசாலையோடு கூட ஹோமகுண்டங்களோடு கூட தலிகை பண்றதுக்கு உள்ள பெருமாள் சன்னதியோடு கூட வைதிகமா ஒரு ஆத்த நிர்மாணம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதுல யாரை கொண்டு கூட்டின்னு வந்து தங்க வைக்கிறது? அதனாலே உத்தமமான பிராமணாலாம் கங்கை கரையில வாசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த உத்தமமான பிராமணா நிறைய பேரை நான் போய் பிரார்த்திச்சு இங்க அழிச்சுட்டு வந்து அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு இவரை சேவிச்சுட்டு விமானத்துல ஏறி கங்கை கரைக்கு போய் சேர்ந்தான். கங்கை கரைக்கு போய் சேர்ந்து சங்கல்பம் பண்ணிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணினான். கங்கா ஸ்நானத்தினாலே எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தத்தினாலே தன்னுடையதான பாவங்களை தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு பரிசுத்தமானவனாக ஆனான். ஆகி அந்த கங்கை கரையிலே கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் கோஷ்டியா விழுந்து சேவித்தான். அந்த பிராமணாலை எல்லாம் சேவிச்சுட்டு, சுவாமி, நீங்கள்லாம் முறைப்படி உபநயனம் பண்ணிண்டு 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தினுடைய அர்த்தங்கள் நன்னா புரியணுன்றதுக்காக சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம்னு சொல்லக்கூடிய 6 வேத அங்கங்களையும் மீமாம்சா சாஸ்திரத்தையும் தர்க்க சாஸ்திரத்தையும் முறைப்படி குருகுல வாசம் பண்ணி ஆச்சாரியர்களிடத்திலே தெரிந்து கொண்டவர்கள், வேத பாஷ்யம்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் முறைப்படி ஓதி உணர்ந்தவர்கள், தர்மசாஸ்திர வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்வதிலே நிபுணர்கள், விசேஷமாக எல்லா புராணங்களையும் நன்னா தெரிஞ்சுண்டவா நீங்கோ, காமம்னு சொல்லக்கூடியதான சிற்றின்பத்தை வெறுத்தவர்கள் நீங்கோ, சத்தியமே பேசக்கூடியவர்கள், உங்க வாயில ஒரு நாளும் பொய் வந்ததில்லை, ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களை அடக்கினவர்கள் நீங்கோ, நல்ல தர்ம சூக்ஷ்மம் தெரிந்து தர்ம சூக்ஷ்மத்தை பிறருக்கு உபதேசித்துக் கொண்டு நீங்களும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறீர்கள். நிறைய ஹோமங்கள், யாகங்கள், பஞ்சமகா யஜ்ஞங்களை எல்லாம் தவறாம பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உத்தம பிராமணா நீங்கோ. வேதம் ஓதுவது, மற்றவாளுக்கு ஓதுவிப்பது, யாகம் பண்றது, ஒருத்தருடைய யாகத்துல எஜமானரா வாத்தியாரா இருந்து யாகத்தை பண்ணி வைக்கிறது, தானம் கொடுக்கிறது, தானம் வாங்குவதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுக்கு சாஸ்திரம் சொன்னதான 6 தொழில்களையும் தவறாம பண்ணக்கூடிய அறுதொழில் அந்தணர்கள் நீங்கள். குறிப்பா ஏதம் ஒன்றும் இல்லாதவர்கள், அப்படின்னா குற்றம் இல்லாதவர்கள், குணமே உடையவர்கள், மற்றவர்களிடத்திலே ரொம்ப கருணையோடு கூட மற்றவாளுக்கு உங்களால ஆன மட்டும் உபகாரத்தை பண்ணக்கூடியவர்கள், ஒரு நாளும் மற்றவாளுக்கு ஒரு கைப்பிடி சாதமானம் கொடுக்காம சாட்டவா கிடையாது நீங்கள்லாம். நாஸ்திக மதங்களையும் குதிருஷ்டி மதங்களையும் வேற அறுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சாஸ்திரம் தெரிந்த சாஸ்திர நிஷ்டர்கள் நீங்கோ. நல்ல கேள்வி ஞானம் உள்ளவர்கள், எந்த விஷயத்தையும் உங்களுடைய ஊகத்தாலும் ஞான திருஷ்டியினாலும் கண்டறியக்கூடியதான விசேஷ தபஸ் மகிமை உடையவர்கள், வசந்த குலத்திலே பிறந்தவா நீங்கோ. இப்படிதான் நாம வாழணும்னு சொல்லக்கூடிய தர்ம நெறியிலே சம்பிரதாய ரீதியிலே நிலை நின்ற மனசோடு கூட ஸ்திரமா ஆசையா வாழக்கூடியவர்கள். ஏதோ பிறந்துட்டோமேன்னு தலையெழுத்துக்காக நம்முடைய தர்மங்களை அனுஷ்டிக்கிறவா அல்ல. எப்பொழுதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே சேவிப்பவர்கள், ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தேவதைகளை திரும்பியும் பார்க்காதவர்கள், ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுண்டவா நீங்கோ. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனிடத்துல விசேஷ பக்தி உடையவர்கள், அந்த நாராயணனையே சேவிக்கக்கூடிய மற்ற பாகவதாலிடத்திலே பகவானுக்கு சமானமான பக்தியை உடையவா, அஷ்டாங்க யோகம் முதலான யோகங்களை எல்லாம் நன்னா அபியாசம் பண்ணினவா, லோகத்துல என்னென்ன சாஸ்திரங்கள் உண்டோ எல்லா சாஸ்திரங்களையும் நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்க காரியத்தை நீங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு சரீர ஆரோக்கியமும் இருக்கக்கூடியவர்கள், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானை உங்களுடைய ஹிருதயத்திலே வைத்து ஆராதனம் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள்லாம்.
இப்பேற்பட்ட உத்தமமான தேவர்களுக்கு சமானமான, தேவர்களை விடவும் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய, பூலோகத்திலே நித்தியசூரிகள் போலே வாழக்கூடிய மகான்களே, ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணோத்தமர்களே, நீங்கள்லாம் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். உத்தமமான கோஷ்டி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்திலே அடியேன் பிரதிஷ்டை பண்ண போகிற அக்ரஹாரத்திலே நீங்கள் நித்தியவாசம் பண்ணி அந்த எம்பெருமான்களுக்கும் அஷ்டாங்க விமானத்திற்கும் திருவாராதனம் பண்ணிக்கொண்டு காலத்துக்கும் அங்கேயே வாசம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்தை மேலும் பவித்திரமான க்ஷேத்திரமாக ஆக்கி அருள வேணும் அப்படின்னு சாஷ்டாங்கமா அந்த பிராமண கோஷ்டியை விழுந்து சேவிச்சு பிரார்த்திச்சுட்டான். ஒரு நிமிஷம் அந்த பிராமணெல்லாம் கோஷ்டியா புரூரவச பார்த்துட்டு தங்களுக்குள்ள பேசிட்டா. இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, பாண்டிய தேசத்தால ஆண்டு இருக்கிறவன், நிறைய கேள்விப்பட்டிருக்கான் அவனை பத்தி. இப்பேற்பட்ட மகாத்மாவா, ஒரு மனுவை போல, மாந்தாத்தாவை போல, இக்ஷ்வாகுவை போல, தசரதரை போல இத்தனை பிரசித்தமான சக்கரவர்த்தி, ஆனா கொஞ்சமும் அகங்காரம் இல்லாமல் சாஷ்டாங்கமா மணல்ல விழுந்து சேவித்து நம்மளை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இத்தனை பக்தியோடு கூட கல்லங்கப்படம் இல்லாதவனா குழந்தையாட்டமா கெஞ்சி பிரார்த்திக்கிறானே. இந்த மாதிரி உத்தமமான ராஜாக்களை ஆதரிக்க வேண்டியது பிராமணாலான நம்முடைய கடமை. அதோடு கூட நாம இதுவரைக்கும் கேள்வியும் படாத, கண்ணாலும் பார்க்காத அஷ்டாங்க விமானத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அங்க நமக்குன்னு ஒரு அக்ரஹாரத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கறேன், அதுல நித்தியம் உங்களுடைய அனுஷ்டானங்களை பண்ணிட்டு பெருமாள் கைங்கரியமும் பண்ணிட்டு எங்களை எல்லாம் வாழ வைக்கணும்னு சொல்லி இத்தனை பணிவா கேட்கறானே. சொல்ல போனா அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு தோன்றது. அந்த விமானத்தை ஒரு முறை கண்ணால பார்த்தாலே அத்தனை பாக்கியம்னு தோன்றது. அந்த எம்பெருமான்களை எல்லாம் சேவிக்கிறது சாட்சாத் மோக்ஷானந்தம்னு தெரியறது. அப்படி இருக்கிறச்ச அங்கேயே நிரந்தர வாசம் பண்ணிட்டு அந்த விமானத்தை தினம் சேவிச்சுண்டு அந்த விமானத்தினுடைய நிழல்ல நித்தியவாசம் பண்ணிட்டு அந்த பெருமாளுக்கு ஆராதனை கைங்கறி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு எத்தனை பாக்கியம் இருக்க வேணும். சொல்ல போனா தெய்வமே இவன் மூலமா நம்மளை கோஷ்டிபுரத்துக்கு கூப்பிடுறது. ஆகையினால இந்த உத்தமமான நல் மனம் படைத்தவனுக்காகவும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைக்காகவும் அந்த க்ஷேத்திர வாசத்தை உகந்து நாமெல்லாம் இப்பவே இவனோட புறப்படலான்னு சொல்லி சரி வரோன்னு ஒத்துண்டா. எல்லாரும் திரும்பவும் எழுந்து சேவித்தான், நன்றி தெரிவித்தான் அவர்களுக்கு. அவ ஆத்துக்கு போய் ஆமடியாள்கள், குழந்தைகள் அப்படின்னு அவளுடைய குடும்பங்களை எல்லாம் எழுந்துருள பண்ணி கொண்டு விசேஷமா கங்கை கரைக்கு சேர்ந்தா. அவெல்லாம் புறட்டு கோஷ்டிபுரத்துக்கு வருவதான ஏற்பாடுகளை எல்லாம் புரூரவ சக்கரவர்த்தி விசேஷமா பண்ணிவிட்டான். இவாளுக்கெல்லாம் ஒரே ஒரு குறை, புரூரவசக்கும் அந்த ஆசை இருந்தது. என்னன்னா, பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கா நதியில தினம் தீர்த்தம் ஆடிண்டு கங்கா தீர்த்தத்தை சாட்டுண்டு கங்கா தீர்த்தத்தால தலிகை பண்ணி சாட்டு இருந்தோமே, அந்த கங்கை தீர்த்தத்தினுடையதான சம்பந்தம் இனி நமக்கு கிடைக்காதே. நாமளா நினைச்சோம்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் கங்கையில தீர்த்தம் ஆடிட்டு போலாமே ஒழிய நித்தியம் கங்கை கரையில வாசம் பண்ண முடியாதேன்னு வருத்தம் அவளுக்கு. இவன் என்ன பண்ணினா, உத்தமா கங்கைய பிரார்த்திச்சு அந்த கங்கா தீர்த்தத்தையும் எழுந்தருளை பண்ணிட்டான் கையில. ஹே கங்கே, பகவானுடைய ஆராதனத்துக்காக, பகவானுடைய கைங்கரியத்துக்காக இந்த பிராமணாலை எல்லாம் நான் திருக்கோட்டியூர் கழிச்சுட்டு போறேன். அவெல்லாம் உன்னுடைய கரையில, உன்னுடைய தீர்த்தத்துல, உன்னுடைய மடியிலேயே வாசம் பண்ணி பழக்கப்பட்டவா. உன்னை பிரிஞ்ச அவளால இருக்க முடியல. அதனால நீயும் கோஷ்டிபுரத்திற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொற்கூடத்திலே கங்கா தீர்த்தத்தை நிரப்பிண்டான். கங்கை இடத்துல பிரார்த்திச்சுட்டான். அங்கே அஷ்டாங்க விமானத்தினுடைய நிழல்ல நான் ஒரு கிணறு நிர்மாணம் பண்ண போறேன். அந்த கிணத்துல கொண்டு உன்னை சேர்த்துடுறேன். நீ அந்த கணத்து தீர்த்தமா பரவி கோஷ்டிபுரத்துல இந்த பிராமணா எல்லாராத்து கணத்திலையும் கங்கையானி பிரவகிச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அங்கும் கங்கா தீர்த்தம் அவர்களுக்கு கிடைக்கும்படியா பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான். சரின்னு சொல்லி உத்தமமான கங்கையின் தீர்த்தத்தை கொண்டு அதனாலே ஏற்பட்ட தெளிவோடு கூட இத்தனை பிராமணர்களோடும் கூட கோஷ்டிபுரத்திற்கு தன்னுடைய புஷ்பக விமானத்திலே சேர்ந்தான். கதம்ப மகரிஷிக்கு முன்னாலே சுவாமி நீங்க ஆசைப்பட்டபடி அக்ரஹார பிரதிஷ்டை எல்லாம் நடந்துடுத்து, இத்தனை பிராமணால அழிச்சுண்டு வந்தாச்சு, அக்ரஹாரங்கள் அகங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணியாச்சு. இனி அக்ரஹார பிரதிஷ்டை நீங்களே பண்ணி வைத்து இந்த அக்ரஹாரத்திற்கு ஒரு பெயரும் வைத்து இந்த பிராமணர்களை எல்லாம் நிரந்தரமா இங்க குடி புகுத்த வேணும் அப்படின்னு அத்தனை பிராமணர்கள் முன்னால கதம்ப மகரிஷிய விழுந்து பிரார்த்திச்சுட்டான். கதம்ப மகரிஷி அக்ரஹ பிரதிஷ்டாரை பண்ணி வைக்கிறார். அதுக்கு மேற்பட்டதான விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.